அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்பவும் போல் ஒரு ஜாதகத்தை போட்டு நான் விளக்குறேங்க. அது எந்த ஜாதகம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த போர்டில் போட்டிருக்க ஜாதகம் தான். இந்த ஜாதகரோட கேள்வி என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் தனிப்பட்ட கேள்வி எதுவும் கேட்கல, பட் இருந்தாலும் பொதுவாக சொல்லுங்கள், டைம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். இப்போ டைம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாரு. எப்பயுமே ஒரு ஜாதகத்தை நம்ம பார்க்குறப்ப இந்த அடிப்படையான விஷயங்கள்லாம் நம்மளுக்கு ஞாபகம் வந்துடணும். அது என்னென்ன விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேசிக்கான விஷயங்கள். ஃபஸ்ட்டு லக்னம் எப்படி இருக்குது, லக்னாதிபதி எப்படி இருக்கிறாரு, 5, 9க்கு உடையவங்க எப்படி இருக்கிறாங்க, 4, 7, 10க்கு உடையவங்க எப்படி இருக்கிறாங்க, இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஞாபகம் வந்துடணும். அதே போல் 6, 8, 12 அதிபதிகள் எப்படி இருக்கிறாங்க, திரிகோண ஸ்தானத்தில் எந்த கிரகம் உட்காந்துருக்குறாங்க, திரிகோணாதிபதிகள் எப்படி இருக்கிறாங்க, கேந்திர ஸ்தானத்தில் எந்த கிரகம் உட்காந்துருக்குறாங்க, கேந்திராதிபதிகள் எப்படி இருக்கிறாங்க, மறைவு ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 6, 8, 12 அதிபதிகள் எப்படி இருக்கிறாங்க, அந்த ஸ்தானத்தில் எந்த கிரகம் உட்காந்துருக்குறாங்க, இதெல்லாம் பார்த்துட்டு சூரியன், சந்திரன், குரு, சுக்கிரன் இவங்களோட நிலை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு, சந்திரன் ஒளி பொருந்திய சந்திரனா, ஒளி இல்லாத சந்திரனா, பௌர்ணமி சந்திரனா, இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு, அடுத்தது ஸ்தான பலம், திக் பலம், திருக் பலம். ஸோ இதெல்லாம் நம்ம பார்க்கணும். ஸ்தான பலம் அப்படின்னாவே உங்களுக்கு என்னது, இந்த ஆட்சி, உச்சம், மூலத்திரிகோணம், நட்பு, சமம், பகை, நீச்சம் இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்தான பலம். அடுத்தது திக் பலம், திக்னாவே திசைகளின் பலம், இது புரிஞ்சுக்கணும். அடுத்தது திருக் பலம், திருக் பலம் அப்படின்னாவே கிரகங்களின் பார்வைகளை பலம், கிரகங்களோட பார்வையின் பலம். இது மூணுத்தையும் ஞாபகம் வச்சுக்கணும். ஸ்தான பலம், திக் பலம், திருக் பலம், இது மூணுத்தையும் ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது இந்த தத்துவங்கள்லாம் இருக்குது இல்லைங்களா, அதாவது ஆண் ராசியா பெண் ராசியா, ஆண் பெண், ஆண் பெண், ஆண் பெண், ஆண் பெண், ஆண் பெண், ஆண் பெண், இது ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது ஒற்றை இரட்டை, ஒற்றை இரட்டை, ஒற்றை இரட்டை, ஒற்றை இரட்டை, ஒற்றை இரட்டை, ஒற்றை இரட்டை. ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு சரம், ஸ்திரம், உபயம், சரம், ஸ்திரம், உபயம், சரம், ஸ்திரம், உபயம், சரம், ஸ்திரம், உபயம். ஸோ இது ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது உடல் உறுப்புக்கள், காலபுருஷ தத்துவத்தின்படி உடல் உறுப்புகள். அப்போ உடல் உறுப்புகள் அப்படின்றப்ப உங்களுக்கு மேஷம், காலபுருஷ தத்துவத்தின்படி முதலாவது வீடு மேஷம். அப்போ மேஷத்தில் ஃபஸ்ட்டு இது தலை, அடுத்தது உடல் உறுப்புன்னு சொல்கிறப்ப ஃபஸ்ட்டு தலை, அடுத்தது இது முகம். இது முகத்தில் உங்களுக்கு என்னென்ன இருக்குது, நெத்தி, இந்த இதுக்கு கீழே உங்களுக்கு என்ன இருக்குது, இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா ரிஷபம். காலபுருஷ தத்துவத்தின்படி மேஷம் தலை, இங்கே முகம், இங்கே கழுத்து, இங்கே பார்த்தீங்கன்னாக்கா மார்பு. மார்புனா மார்பு மட்டும், அந்த ஏரியா ஃபுல்லாக அங்கே என்னென்ன இருக்குது அது. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இது இங்கே மேல் வயிறு, கீழ் வயிறு, இது இடுப்பு, அந்த ஜாயிண்ட்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இது இங்கே மர்ம உறுப்பு, இங்கே தொடை, இது நீ ஜாயிண்ட், இது பார்த்தீங்கன்னாக்கா காஃப் மசில், கெண்டைக்கால் பகுதி, இது பார்த்தீங்கன்னாக்கா பாம்ன்றது பாதம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த கணுக்கால் சொன்ன கீழே வருது இல்லைங்களா, அது கணுக்கால் என்னன்னு தெரியல, அது கீழே பாம், அந்த பாதத்துக்கு அந்த கீழே. ஓகே, அந்த ஃபுட்டுன்னு வச்சுங்க. ஓகே, அப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பாகங்கள்லாம் உங்களுக்கு நினப்பு வச்சுக்கணும், ஞாபகம் வச்சுக்கணும். ஞாபகம் வச்சுக்கிறது மட்டும் இல்லை, எல்லாத்தையும் ஞாபகம் வச்சு அப்படியே வச்சுக்கக்கூடாது. ஞாபகம் வச்சு எந்தெந்த இடத்துல நம்ம அப்ளை பண்ணணும், பலன் எடுக்கிறதுக்கு எந்தெந்த இடத்துல என்னென்ன விதிகளை நம்ம அப்ளை பண்ணணும் அப்படின்றத ரொம்ப முக்கியமாக அதை பார்க்கணும். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அதே போல் கிழக்கு, தெற்கு, மேற்கு, இது வடக்கு, கிழக்கு, தெற்கு, மேற்கு, இது வடக்கு, கிழக்கு, தெற்கு, மேற்கு, இது வடக்கு, இது பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி நெருப்பு, நிலம், காற்று, நீர், நெருப்பு, நிலம், காற்று, நீர், நெருப்பு, நிலம், காற்று, நீர். ஸோ இந்த மாதிரியே இதுவும் தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தத்துவங்களில் இதெல்லாம் வருது. அதே மாதிரி மற்ற விஷயங்கள்லாம் இன்னும் பேசிக்கான விஷயங்கள்லாம் நிறையா இருக்குது. அதே மாதிரி நட்சத்திரங்கள், 27 நட்சத்திரங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அதை எந்தெந்த நேரத்தில் எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே போல் ஃபஸ்ட்டு ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது பார்த்திங்கனாக்கா கிரகங்களும் அவற்றின் நட்சத்திரங்களும், ஒவ்வொரு கிரகத்துக்கும் எந்தெந்த நட்சத்திரம் அப்படின்றத உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும். அதே போல் ராசிகளும் அவற்றின் நட்சத்திரங்களும், ஒவ்வொரு மொத்தம் 12 ராசி இருக்கு இல்லைங்களா, அந்த 12 ராசிகளில் ஒவ்வொரு ராசிக்கும் எந்தெந்த நட்சத்திரம் வரும், அதில் உடைப்பட்ட நட்சத்திரம் எது, உடைப்படாத நட்சத்திரம் எது, முழு நட்சத்திரம் எது, உடைப்பட்ட நட்சத்திரம் எது, இது தெரிஞ்சுக்கணும். அதில் மொத்தம் பாதங்கள் இருக்குது, 108 பாதங்கள் இருக்கு இல்லைங்களா. அந்த 108 பாதங்களும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ராசியிலையும் 9 பாதம் வரும்.
ஃபார் எக்ஸாம்பிள் வந்து மேஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அஸ்வினி பரணி கார்த்திகை. அப்போ அஸ்வினின்றது 4 பாதமும் வந்துடும், பரணின்றது 4 பாதமும் வந்துடும், கார்த்திகைன்றது ஒரு பாதம். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா 4 4 8 8 1 9. அப்போ 9 பாதம் இங்கே வந்துருச்சு. அதே மாதிரி ஒவ்வொரு ராசிக்கும் 9 பாதங்கள் வந்துடும். இதில் வந்து முழு நட்சத்திரம், இப்போ அஸ்வினின்றது முழு நட்சத்திரம், பரணின்றது முழு நட்சத்திரம், கார்த்திகைன்றது உடைப்பட்ட நட்சத்திரம். அப்போ அங்கே 1ஆம் பாதம் மட்டும் இங்கே இருக்குது. மற்ற 3 பாதம் பார்த்தீங்கன்னாக்கா இது ரிஷபத்தில் வந்துடும். அப்போ அதே மாதிரி ஒவ்வொரு ராசிக்கும் எந்தெந்த நட்சத்திரம் வரும் என்னன்றது இந்த நான் மெயினாக இதெல்லாம் சொல்கிறது யாருக்காக கேட்டிங்கனாக்கா, இந்த அடிப்படையான விஷயங்கள் வந்து யாருக்கு சொல்கிறது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இந்த ஆரம்ப நிலையில் இருக்கிறவங்களுக்கு தான் மெயினாக வந்து நம்ம சொல்கிறதே வந்து இந்த ஆரம்ப நிலையில் இருக்கவங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா எந்த தூக்கத்தில் எழுப்பி கேட்டால் கூட இது வந்து தெரியணும். இதை மட்டும் இதை மட்டும் நல்லா நீங்கள் வந்து ஞாபகம் எப்பயுமே வச்சு இதை வந்து அப்ளை பண்ண தெரிஞ்சுக்கிட்டிங்கனாக்கா பலன் எடுக்கிறதுல ஒன்றுமே விஷயமே இல்லை, ஈஸியாக எடுக்கலாம். பட் அந்த இன்ட்ரெஸ்ட் மட்டும் இருக்கணும். ஓகே, அப்படி இருக்க பார்த்தீங்கன்னாக்கா இதுதான். இப்போ இந்த அடிப்படையான விஷயங்கள் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் சொல்லிட்டு இருந்தால் இதுக்கே பார்த்தீங்கன்னா டைம் ஆகிடும். அதனால் வந்து ஃபஸ்ட்டு எந்த ஒரு ஜாதகத்தையும் பார்க்குறப்ப ஃபஸ்ட்டு லக்னம் எப்படி இருக்குது, லக்னாதிபதி எப்படி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப ஃபஸ்ட்டு வந்து லக்னம் மிதுன லக்னம், ராசியும் மிதுன ராசி தான். ஏன்னா சந்திரன் வந்து எங்கே உட்காந்துருக்கிறாரோ அதுதான் ராசி இல்லைங்களா. அப்போ வந்து லக்னம் மிதுன லக்னம், ராசியும் மிதுன ராசி. அப்போ லக்ன புள்ளி வந்து பார்த்திங்கனாக்கா 4 டிகிரியில் இருக்குது. சந்திரன் வந்து 12 டிகிரி. அப்போ ராசி வந்து 12 டிகிரி, சந்திரன் வந்து 12 டிகிரி. சனி எங்கேயோ கூட உட்காந்துருக்கிறாரு, அவர் 2 டிகிரியில் உட்காந்துருக்கிறாரு. அப்போ லக்னம் வந்து பாவத்துவமா சுபத்துவமா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இங்கே லக்னம் வந்து சுப கிரகங்கள் யாராவது உட்காந்துருக்காங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இங்கே சந்திரனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா வளர்பிறை சந்திரன் தான். ஒளி வந்து இருக்குது, ஆனால் ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்ல முடியாது. ஒளி இருக்குது, ஆனால் கூட சனி உட்காந்துருக்கிறனால அங்கே பார்த்தீங்கன்னாக்கா சனி வந்து இருள் கிரகம். அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த இடம் பார்த்தீங்கன்னாக்கா இருள் ஆகிடுது. சனி அங்கே உள்ளே உட்காந்துட்டாவே டோட்டலாக அங்கே இருள். ஆனால் சந்திரன் உட்காந்துருந்தாலும் அங்கே வந்து சந்திரனுக்கு வந்து ஒளி வந்து ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்ல முடியாது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சந்திரனுக்கும் அங்கே ஒளி இல்லாத மாதிரி தான் கணக்கு. அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா சந்திரனுக்கும் சனிக்கும் பார்த்தீங்கன்னாக்கா 10 டிகிரி வித்தியாசம் இருக்குது. அதையும் மனசில் வச்சுக்கணும். நான் சொல்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் ஒரு சில விஷயத்தை பார்த்தீங்கன்னாக்கா திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருப்பேன். அப்போ திரும்ப திரும்ப சொல்கிறேன்னா அதில் விஷயம் இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ அதை வந்து பலன் எடுக்கிறது ரொம்ப யூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அர்த்தம். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த இடத்துல சந்திரனும் சனியும் வந்து உட்காந்துருக்குறாங்க அப்படின்னா அந்த இடத்துல புணர்ப்பு தோஷம் அப்படின்ற ஒரு தோஷம் இருந்தாலும் சனியும் சந்திரன் பார்த்தீங்கன்னாக்கா 10 டிகிரி விலகி இருக்கிறாங்க. அதையும் மனசில் வச்சுக்கணும். அதே மாதிரி புணர்ப்பு தோஷம் அப்படின்றத உங்களுக்கு நான் சொல்கிறேன். லக்னத்தை பொறுத்த வரைக்கும் அங்கே பாபத்துவம். லக்னத்தை யாராவது சுபகிரகங்கள் பாபகிரகங்கள் யாராவது பார்க்குறாங்களான்னு பார்த்தீங்கன்னாக்கா குரு இங்கே உட்காந்துருக்காரு, சுக்கிரன் இங்கே உட்காந்துருக்கிறாரு. 2 பேரும் பார்க்கல, செவ்வாயும் பார்க்கல, சூரியனும் பார்க்கல, புதனும் பார்க்கல, யாருமே பார்க்கல. அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு லக்னம் வந்து பாபத்துவம். அப்போ லக்னாதிபதி அடுத்தது லக்னாதிபதி என்ன கண்டிஷனில் இருக்கிறான்னு பார்த்தீங்கன்னாக்கா அவர் சுபத்துவமாக இருக்கிறாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சுபத்துவம் கிடையாது. பாருங்க, லக்னாதிபதி புதன் வந்து இங்கே உட்காந்துருக்காரு. இங்கே ஸ்டார் போட்டுக்கிறனாலுக்குன்னா வக்ரமாக இருக்கிறாரு. அப்போ அவர் கூட வந்து பார்த்தீங்கன்னாக்கா சூரியன் வந்து புதனோட ஃப்ரெண்டு உட்காந்துருக்கிறாரு. ஆனாலும் புதனுக்கு சூரியனுக்கு வீடு கொடுத்த செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னாக்கா புதனுக்கு பகை வீடு, சூரியனுக்கு நட்பு வீடு. செவ்வாயோட வீடு மேஷ வீடு. அப்போ செவ்வாயையும் பார்க்குறாரு. இதெல்லாம் மனசில் வச்சுங்க. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா லக்னம் எப்படி இருக்குது, லக்னாதிபதி என்ன கண்டிஷனில் இருக்காருன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. அடுத்தது 5 9க்கு உடையவங்க எப்படி இருக்கிறாங்க. 5க்கு உடைய சுக்கிரன் வந்து உச்சமாக இருக்கிறாரு. 9க்கு உடைய சனி வந்து லக்னத்திலே உட்காந்துருக்கிறாரு. அவர் லக்னத்தில் உட்காந்துருக்கிறாரு. சனிக்கு வந்து சுபத்துவம் இல்லை, சனி வந்து சுபத்துவமாக இல்லை, அதையும் புரிஞ்சுங்க. அப்போ அட்டமாதிபதியும் அவர் தான், 9க்கு உடையவரும் அவர் தான். அட்டமாதிபதியும் அவர் தான், 9க்கு உடையவரும் அவர் தான். அதை புரிஞ்சுங்க. அடுத்தது வந்து 5 9க்கு உடையவங்களை சொல்லியாச்சு. அடுத்தது 4 7 10க்கு உடையவங்க எப்படி இருக்கிறாங்க. அப்போ 4க்கு உடைய புதன் வந்து இங்கே 11ஆம் வீட்டில் லாபஸ்தானத்தில் மேஷ ராசியில் செவ்வாயோட வீட்டில் செவ்வாய் பார்வையில் உட்காந்துருக்கிறாரு. சரி, அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 4க்கு உடைய புதன் இங்கே உட்காந்துருக்கிறாரு. 7க்கு உடைய குரு வந்து உச்சமாயிருக்கிறாரு. 7க்கு உடைய குரு வந்து உச்சமாயிருக்கிறாரு. அப்போ 7ஆம் அதிபதி குரு உச்சமாயிருக்கிறாரு. அதே கணக்கில் வச்சுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 10க்கு உடைய குரு. அப்போ 7 10க்கு உடைய குரு வந்து உச்சமாயிருக்கிறாரு. அவர் 2ஆம் வீட்டில் உச்சமாக இருக்கிறாரு. அந்த வீட்டு அதிபதி சந்திரன் வந்து லக்னத்தில் உட்காந்துருக்கிறாரு.
இப்போ லக்னத்தில் உட்காந்து அங்கே சந்திரன் வந்து பவராக இல்லை. அப்போ சந்திரன் வந்து பவராக இல்லை அப்படின்னாவே சந்திரன்றது யாருங்க? அம்மா. அப்போ அம்மாவுக்கும் இந்த ஜாதகருக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு இணக்கமான சூழ்நிலை இருக்காது. இந்த ஜாதகருக்கும் அம்மாவுக்கும் ஆகாது. சந்திரன் நல்லா ஒளி பொருந்தியதாக இருந்து, ஒளி இருக்குது, பட் ரொம்ப இல்லை, இருந்தாலும் கூட சனி இருக்கிறதுனால அங்கே இருள் தன்மை அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா எப்பயுமே சந்திரனை பொறுத்த வரைக்கும் மொத்தத்தில் ஜோதிடமே பார்த்தீங்கன்னாக்கா ஒளி தன்மையில் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னாக்கா பலன் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா இது சந்திரனோட நிலை நம்ம சொல்லியாச்சு. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 4 கூடிய புதன் இங்கே உட்காந்துருக்கிறாரு, 7 கூடிய 7 10 கூடிய குரு வந்து இங்கே உட்காந்துருக்கிறாரு. இப்போ குருவுக்கு வீடு கொடுத்த சந்திரன் வந்து லக்னத்தில் உட்காந்துருக்காரு. இதெல்லாம் புரிஞ்சுங்க. அடுத்தது 6 8 12 அதிபதிகள் இங்கே உட்காந்துருக்குறாங்க. அப்போ 6ஆம் வீட்டு அதிபதி செவ்வாய் வந்து 8ஆம் வீட்டில் உட்காந்துருக்கிறாரு. 8ஆம் வீட்டு அதிபதி லக்னத்தில் உட்காந்துருக்கிறாரு. 12ஆம் வீட்டு அதிபதி உச்சமாயிருக்கிறாரு 10ஆம் வீட்டில். இதெல்லாம் நினப்பில் வச்சுங்க. அடுத்தது சூரியனோட நிலை, சந்திரனோட நிலை. இப்போ சூரியன் நிலை தான் ஆல்ரெடி நம்ம சொல்லியாச்சு. சூரியன் வந்து உச்சமாயிருக்கிறாரு. எந்த வீட்டுக்கு உடையவர்? 3க்கு உடைய சூரியன் வந்து 11ல் உச்சமாயிருக்கிறாரு. இதை ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது சந்திரனோட நிலை. அந்த சூரியனை வந்து செவ்வாய் பார்க்குறாரு. அதே மாதிரி சந்திரனோட நிலை உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியாச்சு. அப்போ சூரியன் சந்திரன் என்னன்றதை பார்த்தாச்சு. குரு என்ன ஆயிட்டாரு? உச்சமாயிருக்கிறாரு. சுக்கரன் பார்த்தீங்கன்னாக்கா உச்சமாயிட்டாரு. சரி, இது புரிஞ்சுங்க. அடுத்தது வேற என்ன சொல்லணும்? ஸ்தான பலம், திக்பலம், திருக்பலம். அப்போ ஸ்தான பலம் அப்படின்னாவே உங்களுக்கு என்னது? ஆட்சி, உச்சம், மூல திரிகோணம், நட்பு, சமம், பகை, நீச்சம், இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஸ்தான பலம். அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சந்திரன் வந்து சந்திரனுக்கு எல்லா வீடுமே பார்த்தீங்கன்னாக்கா பகை, ஆட்சி, உச்சம், நீச்சம் இந்த மாதிரி அமைப்பு தான். அதனால் வந்து மற்ற எல்லா வீடும் ஆட்சி, உச்சம். அப்போ இங்கே சந்திரன் உச்சம் ஆவார், இங்கே ஆட்சி வீடு, இங்கே நீச்சம் ஆவார். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இதை மட்டும் புரிஞ்சுக்க. மற்ற எல்லா வீடும் பார்த்தீங்கன்னாக்கா சம வீடு. அப்போ சந்திரன் வந்து சமம்ன்ற அமைப்பில் இங்கே இருக்கிறாங்க. அப்போ சனி வந்து நட்பு வீட்டில் இருக்கிறாரு, குரு வந்து நட்பு வீட்டில் இருக்கிறாரு. கேது இந்த ராகு கேது வந்து நட்பு பகை வந்து நான் எப்பயுமே சொல்கிறது இல்லை. ஏன்னா அவங்க வந்து இருக்கும் வீட்டு அதிபதி போலையும் எந்த கிரகம் பார்க்குறாங்களோ அந்த கிரகத்தினோட பலனையும், அடுத்தது எந்த கிரகம் கூட இணைஞ்சிருக்கிறாங்களோ அந்த வீட்டு பலனையும் சேர்த்து கவர்ந்து செய்வார். அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கு நம்ம நட்பு பகை இதெல்லாம் வந்து சொல்ல போனால், இருந்தாலும் ராகு வந்து பொதுவாக எந்தெந்த வீட்டில் இருந்தால் நல்லது அப்படின்னு சொல்லி ஒரு பொதுவான விதி இருக்கு இல்லைங்களா? அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ ராகு வந்து பொதுவாக எங்கெங்கே இருந்தால் நல்லது? மேஷம், ரிஷபம், கடகம், கன்னி, மகரம் இந்த வீட்டில் இருந்தால் பொதுவாக இருந்தால் நல்லது அப்படின்னு சொல்லி ஒரு விதி இருக்குது. அதே மாதிரி கேது வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு எங்கே இருந்தால் நல்லது? கன்னி, விருச்சிகம், கும்பம் இந்த வீடுகளில் இருந்தால் நல்லது அப்படின்னு சொல்லி இது பொதுவான விதி தான். அந்த படி தான் இங்கே இருக்குது. ஒரு கேது விருச்சிகத்தில் இருக்கிறாரு, ராகு வந்து ரிஷபத்தில் இருக்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இது அந்த விதியில் வருது. பட் இருந்தாலும் இந்த ராகு வேற எங்கேயாவது இருந்தாலும் நல்ல பலனை செய்வார். அது மற்ற கிரகங்கள் மற்ற விஷயங்கள் இதெல்லாம் வச்சு பார்க்குறப்ப நம்ம பார்க்கணும். அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா ராகு வந்து பொதுவாக எங்கே இருந்தால் நல்லது? மேஷம், ரிஷபம், கடகம், கன்னி, மகரம். கேது வந்து கன்னி, விருச்சகம், கும்பம். இதை நீங்கள் புரிஞ்சுங்க. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த ஆட்சி, உச்சம் இதை பொறுத்த வரைக்கும், இந்த ஸ்தான பலத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ராகு கேது நீங்கள் கணக்கில் நான் வச்சுக்க மாட்டேன், நீங்கள் புரிஞ்சுக்கிங்க. ஓகே. அடுத்தது செவ்வாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது பகை வீடு. ஏன்னா அங்கே தான் அவர் உச்சமாவார். இது பகை வீடு. அடுத்து சுக்கிரன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவருக்கும் பார்த்தீங்கன்னாக்கா குருவோட வீட்டில் ஆகாது, இருந்தாலும் அவர் அங்கே தான் உச்சமாவார். அதையும் புரிஞ்சுங்க. சூரியனுக்கு அது என்ன வீடு? நட்பு வீடு. புதனுக்கு பகை வீடு. புரிஞ்சுங்க. இதுதான் வந்து ஆட்சி, உச்சம். அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு குரு வந்து உச்சமாக இருக்கிறாரு, செவ்வாய் உச்சமாக இருக்கிறாரு, சுக்கிரன் உச்சமாக இருக்கிறாரு, இங்கே வந்து சூரியனும் உச்சமாக இருக்கிறாரு. அப்போ ஆட்சி, உச்சம், மூல திரிகோணம், அடுத்தது நட்பு, சமம், பகை, நீச்சம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்தான பலம். அப்போ இது வந்து பார்த்துங்க. அடுத்தது திக்பலம். திக்பலம் அப்படின்னாவே என்னது? திசைகளின் பலம். அப்போ திக்பலம் ஏதாவது ஆயிருக்குதா அப்படின்னு சொல்லி பாருங்கள். இந்த வீட்டில் லக்னத்தில் வந்து குருவும் புதனும் இருந்தாக்க திக்பலம். அப்போ குரு பார்த்தீங்கன்னாக்கா திக்பலத்துக்கு பக்கத்தில் உட்காந்துருக்கிறாரு. அதையும் மனசில் வச்சுங்க. குரு வந்து திக்பலத்துக்கு பக்கத்தில் உட்காந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 4ஆம் வீட்டில்
திக்பலம் இல்லை, பட் திக்பலத்துக்கு பக்கத்தில் இருக்கிறாரு. அப்போ 4ஆம் வீட்டில் யார் திக்பலம் ஆவா? சந்திரனும் சுக்கிரனும் திக்பலம் ஆவாங்க. அப்போ இங்கே இல்லை. அதே போல் 7ல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சனி வந்து திக்பலம் ஆவார். ஆனால் சனி வந்து இங்கே ஆப்போசிட்டில் உட்காந்துருக்கிறாரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிஷ்பலமாக இருக்கிறாரு. அதே போல் இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா சந்திரனும் சுக்கிரனும் திக்பலம் ஆவாங்க. சுக்கிரன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கு ஆப்போசிட், இந்த வீட்டுக்கு ஆப்போசிட்டில் உட்காந்தாக்கா அங்கே நிஷ்பலத்தில் இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி அர்த்தம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதை புரிஞ்சுங்க. அப்போ திக்பலம் அப்படின்னாவே சனி வந்து இங்கே இருந்தால் திக்பலம், இங்கே ஆப்போசிட்டில் இருக்கிறதுனால அது நிஷ்பலம். நிஷ்பலம்னா என்னது? பலம் இழந்த நிலையில் இருக்கிறாங்க. அதே மாதிரி சுக்கிரனும் பார்த்தீங்கன்னாக்கா பலம் இழந்த நிலையில் இருக்கிறாங்க. அதே போல் 10ஆம் வீட்டில் யார் திக்பலம் ஆவா? 10ஆம் வீட்டில் பார்த்தீங்கன்னாக்கா சூரியனும் செவ்வாயும் திக்பலம் ஆவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா சூரியன் எங்கே இருக்கிறாரு? 11ஆம் வீட்டில் இருக்கிறாரு. அப்போ திக்பலத்துக்கு பக்கத்தில் உட்காந்துருக்கிறாரு, திக்பலத்துக்கு அருகில் உட்காந்துருக்கிறாரு. இதையும் மனசில் வச்சுங்க. அப்போ திக்பலம் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, என்ன கண்டிஷன், திக்பலத்தை பற்றி ஓரளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அப்படி இருக்கிறப்ப அடுத்தது திருக்பலம். திருக்பலம்னா என்னது? பார்வைகளின் பலம். அப்போ பார்வைகளின் பலம் அப்படின்றப்ப இந்த பொது பார்வையும் சிறப்பு பார்வையும் இருக்கிற 3 கிரகங்கள் இருக்குங்களா, குரு சனி செவ்வாய். இதுக்கு மட்டும் பார்ப்போம். ஃபஸ்ட்டு சனி வந்து பார்த்தீங்கன்னாக்கா 3ஆம் பார்வையா 1 2 3 இங்கே பார்க்குறாரு. அடுத்தது 7ஆம் பார்வையா இங்கே பார்க்குறாரு. 10ஆம் பார்வையா இங்கே பார்க்குறாரு. சனியோட பார்வை இது. அடுத்தது இது குரு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 5ஆம் பார்வையா 1 2 3 4 5 இங்கே பார்க்குறாருங்களா. 5ஆம் பார்வை இங்கே பார்க்குறாரு. 7ஆம் பார்வையா பார்த்தீங்கன்னாக்கா மகரத்தை பார்க்குறாரு. அங்கே செவ்வாய் வந்து உச்சமாயிருக்கிறாரு. அப்போ அந்த இடத்த பார்க்குறாரு. அடுத்தது 9ஆம் பார்வையா 8 9 9ஆம் பார்வையா பார்த்தீங்கன்னாக்கா அவரோட வீட்டை அவரே பார்க்குறாரு. அந்த வீட்டில் சுக்கிரன் உச்சமாயிருக்கிறாரு. இதெல்லாம் மனசில் வச்சுங்க. அப்போ சனியோட பார்வையும் குருவோட பார்வையும் என்னன்றது பார்த்தாச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வேறு யார் பார்க்கணும்? செவ்வாயோட பார்வை பாருங்க. 4ஆம் பார்வையாக பார்த்தீங்கன்னாக்கா அவர் வீட்டை அவரே பார்க்குறாரு. 7ஆம் பார்வையாக பார்த்தீங்கன்னாக்கா கடகத்தை பார்க்குறாரு. அங்கே குரு உச்சமாக இருக்கிறாரு. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 8ஆம் பார்வையாக சிம்மத்தை பார்க்குறாரு. சிம்மத்தை வந்து செவ்வாயும் பார்க்குறாரு, சனியும் பார்க்குறாரு. எல்லாம் மனசில் வச்சுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா அடுத்தது வேறு என்ன பார்க்கணும்? திருக்பலம் பார்த்தாச்சு. அப்போ இப்போதும் இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் பார்த்துங்க. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஆரம்ப நிலையில் வந்து இருக்கிறவங்களுக்காக தான் நான் வந்து இந்த அடிப்படையான விஷயமும் பார்த்தீங்கன்னா அப்பப்போ நான் வந்து சொல்கிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா இதில் தான் விஷயமே இருக்குது. நீங்கள் வந்து நிறைய விதிகளை வந்து படிச்சுட்டு எல்லா விதியும் நீங்கள் அப்ளை பண்ணிங்கனாக்கா எல்லாம் கன்ஃபியூஸ் ஆகி பலன் வந்து இருக்கிறதும் போயிடும். அப்புறம் கன்ஃபியூஸ் ஆகி பலன் பார்த்தீங்கன்னாக்கா தப்பாக வரும். அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா இந்த அடிப்படையான விஷயங்கள் வந்து ஞாபகம் வச்சுங்க. அதே மாதிரி இந்த யோகங்கள்லாம் நிறையா இருக்குது. நிறையா யோகம் இருக்குது. அதில் ஒரு சில முக்கியமான யோகம் மட்டும் ஞாபகம் வச்சுங்க. அதே போல் யோகம் வந்து எல்லாருக்கும் வேலை செஞ்சிடறதில்ல. யோகங்கள் வந்து எல்லாருக்கும் வேலை செஞ்சிடறதில்ல. யோகம் வந்து வேலை செய்யணும் அப்படின்னாக்கா அதுக்கு ஃபஸ்ட்டு தசை வரணும். அந்த கிரகம் வந்து பார்த்திங்கனாக்கா ரொம்ப க்ளோஸில் இருக்கணும். ஏன்னா யோகம் அப்படின்னாவே இணைவு தான், கிரகங்களோட இணைவு தான். ஒவ்வொரு கிரகமும் தனித்தனியாக இருந்துச்சுனாக்கா அது வந்து யோகம்லாம் இல்லை, அந்தந்த கிரகத்தோட வேலையாக இயல்பாக செய்யும். பட் யோகம் அப்படின்னாவே சேர்க்கை, கிரகங்களின் சேர்க்கை. அந்த 2 கிரகம் இணைஞ்சிச்சு அப்படின்னாக்கா அங்கே ஒரு புது ரியாக்ஷன் வந்து நடக்கும். அங்கே புது ரியாக்ஷன் நடக்குது அப்படின்னாக்கா அப்போ அது யோகம். அப்போ இப்போ செவ்வாய் ஒன்று இருக்குது, இப்போ சந்திரன் இருக்கிறார் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ரெண்டும் ரொம்ப க்ளோஸ் கான்டாக்டில் ஒரு 5 டிகிரிக்குள்ளே இருக்கிறாங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு அங்கே என்னது? சந்திரன் வந்து என்னது? சந்திரன், செவ்வாய்ன்றது மங்களன். அப்போ சந்திர மங்கள யோகம். அப்போ 2 பேரும் 5 டிகிரிக்குள்ளே உள்ளே இருந்தாங்கன்னா அங்கே சந்திர மங்கள யோகம் உண்டாகும். அப்போ சந்திரன் தனிச்சு இருந்துச்சுனாக்கா அது வேற, செவ்வாய் தனிச்சு இருந்துச்சுன்னா அது வேற. ரெண்டும் இணைஞ்சிச்சுனாக்கா அங்கே ஒரு ரியாக்ஷன் நடக்குது இல்லைங்களா, அங்கே ஒரு ரியாக்ஷன் நடக்குது. அங்கே ரியாக்ஷன் தான் பார்த்தீங்கன்னாக்கா யோகம். இதெல்லாம் அப்போ யோகம் வந்து எல்லாருக்கும் வந்து வேலை செஞ்சிடறது இல்லை. அப்போ அதுக்கு உண்டான தசையும் வரணும். கிரகங்களின் இணைவு வந்து ஒரு 5 டிகிரிக்குள்ளே இருக்கணும். அந்த இணைவு எந்த இடத்துல, நல்ல இடத்துல இருக்கா கெட்ட இடத்துல இருக்குதா அதையும் பார்க்கணும். அப்புறம் ஃபேவரான இடத்துல இருக்குதா அன்ஃபேவரான, இந்த ஜாதகருக்கு அன்ஃபேவரான இடத்துல இருக்கா ஃபேவரான இடத்துல இருக்கா இந்த ஜாதகத்தில். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம கணக்கில் வச்சுக்கணும். யோகம் அதே மாதிரி தோஷம்னு பார்த்தீங்கன்னாக்கா செவ்வாய் தோஷம்னு சொல்கிறாங்க. அதே போல் ராகு கேது தோஷன்றாங்க, சர்ப்ப தோஷன்றாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு முக்கியமாக கேந்திராதிபத்திய தோஷம். இந்த தோஷத்துலேயே வந்து மெயினாக நம்ம பார்க்குறது வந்து கேந்திராதிபத்திய தோஷம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி வந்து செவ்வாய் வந்து எங்கெங்கெல்லாம் இருந்தால் வந்து தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா
2 4 7 8 12 இதில் வந்து செவ்வாய் இருந்துச்சுனாக்கா தோஷம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதே மாதிரி வந்து ராகு கேது எங்கே இருந்தால் தோஷம் அப்படின்வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு லக்னம் 2 7 8 இதில் இருந்தால் செவ்வாய் ராகு கேது தோஷம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ செவ்வாய் வந்து எங்கெங்கே இருந்தால் உங்களுக்கு தோஷம் 2 4 7 8 12. அதே மாதிரி ராகு கேது இருந்துச்சுனாக்கா லக்னம் 2 7 8 இதில் பார்த்தீங்கன்னாக்கா இருந்தால் இது தோஷத்துக்கு உண்டான அமைப்பு. தோஷன்றது ஒன்றும் கிடையாதுங்க. தோஷம் அப்படின்னாவே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து அது தோஷமாக வேலை செய்யும். செகண்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா அது யோகமாக மாறிடும். அதனால தோஷம் அப்படின்னாவே ஒரு அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு, பெருசாக ஒன்றும் பண்ணாது, அவ்வளோதான் நம்மளோட ஜாதகம் முடிஞ்சு போச்சா அப்படின்ற மாதிரிலாம் நினைக்கக்கூடாது. பொதுவாக சொல்ல போனாக்க யோகமாக நம்மளுக்கு வந்து வேலை செய்யணும் அப்படின்னா தோஷங்கள் எந்த ஜாதகத்தில் வந்து அதிகமாக இருக்குதோ அவங்களுக்கு செகண்ட் ஆஃப் லைஃப் பார்த்தீங்கன்னாக்கா யோகமாக வேலை செய்யணும். ஆனால் அதுக்கு வெயிட் பண்ணணும். அப்போ அந்த தோஷமாக இருக்கிற நேரத்தில் பெரிய பெரிய காரியங்கள்லாம் நம்ம செய்யக்கூடாது. பெரிய பெரிய காரியங்கள்லாம் முக்கியமான விஷயங்கள் இருக்கு இல்லைங்களா? என்ன விஷயம் இருக்குது? ஒரு பிஸ்னஸ் வந்து நம்ம ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னா அதுக்கு உண்டான அமைப்பை நம்ம பார்க்கணும். அதே சமயத்தில் வந்து மேரேஜ் பண்ணுற போகிறோம் அப்படின்னாக்கா இந்த மாதிரி தோஷங்கள் இருக்கவங்களாம் பார்த்தீங்கன்னாக்கா அது எந்தெந்த பருவத்தில் நம்ம வந்து இந்த தோஷத்துக்காரங்க எந்த டைமில் வந்து பண்ணணும், அதுக்கு உண்டான இது ஜாதகத்தில் வந்து அமைப்பு இருக்குதா இல்லையா, அது சுபத்துவமா பாவத்துவமா என்ன கண்டிஷனில் இருக்குது, இதெல்லாம் பார்த்து நம்ம எந்த ஏஜில் வந்து மேரேஜ் பண்ணணும் அப்படின்றத நம்ம கணிக்கணும். பொதுவாக எல்லாத்தையுமே வந்து ஜாதகத்தை பார்க்காம அப்படியே நம்ம வந்து பொதுவாகவே சொல்லிட முடியாது. நம்ம ஒரு சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஜாதகத்தை பார்த்து தான் சொல்லணும். இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இப்போ நான் சொல்கிறேன். ஓகே, அப்படி இருக்க பார்த்தீங்கன்னாக்கா கேந்திராதிபத்திய தோஷம், அதே மாதிரி யோகங்களில் பார்த்தீங்கன்னாக்கா அதே மாதிரி தர்ம கர்மாதிபதி யோகம், இந்த மாதிரி நிறைய யோகங்கள் இருக்குது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இந்த அடிப்படையான விஷயங்கள்லாம் பார்த்துட்டோம். இதுக்கே பார்த்தீங்கன்னா டைமு அதிகமாகி போச்சு. பட் ஆனாலும் பரவாயில்ல, இந்த ஆரம்ப நிலையில் இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி சொல்ல பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ் ஆகிட்டே இருக்கும். இப்போ நான் என்னென்னலாம் சொல்லிகிட்டு இருந்தேனோ ஆரம்பத்துலேருந்து இப்போவே நான் சொன்ன விஷயத்துலேயே பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஆரம்ப நிலையில் இருக்கிறவங்களுக்கு பலன் வந்து அவங்களுக்கே எல்லாம் தெரிஞ்சிடும். இப்போ நான் சொல்ல வேண்டியதே இல்லை, எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். பட் இருந்தாலும் ஒரு சில இதை மட்டும் நான் சொல்லி சீக்கிரமாக முடிச்சுக்கிறேன். ஓகே, எப்பயுமே வந்து லக்னத்தை நம்ம பார்க்குறோம் அப்படின்னு கேட்டாக்கா லக்னம் எப்படி இருக்குது, லக்னாதிபதி எப்படி இருக்காரு நம்ம சொல்லிட்டோம். ஃபஸ்ட்டு முதல் வீடு. இன்னொரு முக்கியமான விஷயத்தை நான் சொல்லிடுறேன். ஓகேங்களா? சரி, இப்போ பார்த்தீங்கன்னா எப்பயுமே உச்சன் பார்த்தால், இது ரொம்ப முக்கியமான விஷயம், புரிஞ்சுங்க. உச்சன் பார்த்தால் நீச்சத்தன்மைக்கு உண்டான அமைப்பு இருக்கும், நீச்சம் ஆனதற்கு உண்டான பலன் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்படி இருக்க பார்த்தீங்கன்னாக்கா உச்சன் பார்க்குறாரு. அப்போ பாருங்க, செவ்வாய் வந்து 14 டிகிரி, குரு வந்து 15 டிகிரி. அப்போ கிட்டத்தட்ட 1 டிகிரி தான் வித்தியாசம். அப்போ கிட்டத்தட்ட நேருக்கு நேராக இருக்கிற மாதிரி தான் கணக்கு. சமசப்தமமாக இவங்க 2 பேரும் பார்க்குறாங்க. அப்போ உச்சன் பார்த்தால் குரு வந்து நீச்சத்தன்மைக்கு உண்டான அமைப்பு. அதேமாதிரி உச்சன் பார்த்தால் நீச்சத்தன்மைக்கு உண்டான, அப்போ செவ்வாயும் நீச்சத்தன்மைக்கு உண்டான மாதிரி தான், குருவும் பார்த்தீங்கன்னாக்கா நீச்சத்தன்மைக்கு உண்டான மாதிரி தான். அதே மாதிரி இந்த சுக்கிரன் உச்சமாக இருக்காருங்களா, உச்சன் பார்த்தால் அப்போ இவரும் பார்த்தீங்கன்னாக்கா நீச்சத்தன்மைக்கு உண்டானது தான். புரிஞ்சுங்க. அப்போ இவங்க 3 பேரும் நீச்சத்தன்மைக்கு உண்டான மாதிரி ஆகிட்டாங்க இல்லைங்களா? அதே மாதிரி செவ்வாய் சூரியனை பார்க்குறாரு. இப்போ செவ்வாய் சூரியனை பார்க்குறப்ப உங்களுக்கு டோட்டலாக இப்போ இத்தனை பேர் வந்து உச்சம் ஆயிருந்தாலும் அது நீச்சத்தன்மைக்கு உண்டான பலனை தான் செய்யும் அப்படின்ற மாதிரி அர்த்தம். ஆனால் உண்மையாக நீச்சம் ஆயிடுச்சா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. பலன் வந்து சூழ்நிலை தகுந்த மாதிரி நம்ம எடுக்கணும். ஆனால் இப்போ இங்கெல்லாம் உச்சமாயிருக்கு, இப்போ நான் நீச்சத்தன்மைக்கு உண்டான அமைப்பு அப்படின்னு நான் சொன்னாலும் அது உச்சமாயிருக்கு, அதுதான் வந்து கணக்கு. ஆனால் நம்ம நீச்சத்துக்கு உண்டான பலனையும் வந்து உச்சத்திலிருந்து நம்ம எடுக்கணும். அப்போ அது எப்படி எடுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிகிரி பார்க்கணும். அடுத்தது இந்த செவ்வாயும் சூரியனுக்கும் உண்டான டிகிரி பாருங்கள். அதே மாதிரி குருவுக்கும் சுக்கிரனுக்கும் உண்டான டிகிரி பாருங்கள். ஸோ இதெல்லாம் இருக்குது. அப்போ இங்கே வந்து சமசப்தமமா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா செவ்வாயும் குருவும். அப்போ குருவோட பார்வை சுக்கிரனுக்கு வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சுக்கிரன் வந்து 23 டிகிரி, இங்கே 15 டிகிரி. அப்போ எவ்வளோ டிகிரி வித்தியாசம் இருக்குது? கிட்டத்தட்ட 8 டிகிரி வித்தியாசம் இருக்குது.
கிட்டத்தட்ட இல்லை, கரெக்டாகவே 8 டிகிரி வித்தியாசம் இருக்குது. அப்போ நம்மளுக்கு 5 டிகிரிக்குள்ளே இருந்து அது பார்வை இருந்துச்சுனாக்கா ரொம்ப நல்லாவே இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ 8 டிகிரி வரைக்கும்னாக்கா பார்வை இருக்குது, இல்லைன்னு சொல்லல, பட் இருந்தாலும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்ற மாதிரி அர்த்தம். அப்போ அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா இதெல்லாம் இந்த ஒவ்வொரு பாயிண்ட்டும் நான் சொல்கிறத மனசில் வச்சுக்கணும். அதே மாதிரி இங்கே செவ்வாய்க்கும் சூரியனுக்கும் எத்தனை டிகிரி வித்தியாசம் இருக்குது பாருங்கள். இங்கே செவ்வாய் வந்து 14 டிகிரி, 7 டிகிரி வித்தியாசம் இருக்குது. அப்போ 7 டிகிரி இங்கேயும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம். அப்போ சுக்கிரனும் சூரியனும் அங்கே நீச்சத்தன்மைக்கு உண்டான அமைப்பு அப்படின்னு சொன்னாலும் அதை வந்து இந்த டிகிரியில் பார்த்தீங்கன்னாக்கா இவர் 7 டிகிரி விலகி இருக்கிறாரு, சுக்கிரன் வந்து 5 டிகிரி விலகி இருக்கிறாரு, இது 8 டிகிரி விலகி இருக்கிறாரு. அப்படி இருக்கிறப்ப இதெல்லாம் மனசில் வச்சுங்க. அப்போ வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத புரிஞ்சுங்க. ஓகே, அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா உச்சன் பார்த்தால் நீச்சத்தன்மைக்கு உண்டான அமைப்பு, நீச்ச பலனை செய்யும் அப்படின்ற மாதிரி அமைப்பு. அதே மாதிரி நீச்சன் பார்த்தால் உச்சத்துக்கு உண்டான அமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. ஸோ இதெல்லாம் மனசில் வச்சுங்க. ஓகே, அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா இது ஒரு முக்கியமான விஷயம். சரி, ஒரு சில பலனை மட்டும் நான் சொல்லி சீக்கிரமாக முடிச்சுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல புணர்ப்பு தோஷம், சந்திரன் சனி 2 பேரும் இருந்தால் புணர்ப்பு தோஷம் அப்படின்ற மாதிரி ஒரு அமைப்பு லக்னத்திலே வந்து இருக்கிறாங்க. அப்போ புணர்ப்பு தோஷம் அப்படின்னாவே முக்கியமாக வந்து சனி வீட்லேயோ சந்திரன் வீட்லேயோ வந்து இவங்களோட இணைவு இருந்துச்சுனாக்கா அது வந்து அதுக்கு உண்டான தசையும் வந்துச்சுனாக்கா உங்களுக்கு அது அந்த தோஷமாக வந்து வேலை செய்யும் அப்போ அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்படி இருக்கிறப்ப இந்த இடத்துல சந்திரனோட நட்சத்திரத்தில் வந்து சனியோட நட்சத்திரத்தில் சந்திரனும் இருந்தாக்கா அது வந்து இன்னும் தோஷம் வந்து ஸ்ட்ராங் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல சும்மா மேலோட்டமாக தான் நான் சொல்கிறேன், ரொம்ப டெப்த்துக்கெலாம் போய் சொல்ல. ஏன்னா உங்களுக்கு புணர்ப்பு தோஷத்தை பற்றி நம்ம சொல்லணுன்னாக்கா அதுக்கு ஏகப்பட்ட விதிக்கு ரொம்ப டெப்த்துக்கு போகணும். இப்போ அதெல்லாம் சொன்னோம்னா இன்னும் டைம் ஆகும். மொத்தத்தில் புணர்ப்பு தோஷம் இந்த ஜாதகருக்கு புணர்ப்பு தோஷத்துக்கு உண்டான அமைப்பு இருக்குன்றது மாதிரி நினச்சிங்க. ஓகே, அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா புணர்ப்பு தோஷம் என்ன செய்யும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா திருமண வாழ்க்கையில் பிரச்சனை பண்ணும், திருமணத்துக்கு உண்டான அமைப்பு இல்லை அப்படின்ற மாதிரியும் சொல்லுவாங்க. அதே மாதிரி திருமணம் நடந்துச்சு அப்படின்னாக்கா அவங்க கொஞ்ச நாள்லேயே பார்த்தீங்கன்னாக்கா ஏதாவது ப்ராப்ளம் வந்து பிரிஞ்சிருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதே போல் திருமணம் நடந்து அவங்க பிரியலை, ஒன்றாவே இருக்கிறாங்க, ஆனால் அவங்க எப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க அவங்க பார்த்திங்கன்னா ஒரே வீட்டில் இருப்பாங்க, ஆனால் எந்த ஒரு கான்டாக்டும் இருக்காது, எந்த ஒரு பேச்சுவார்த்தை இருக்காது, எந்த ஒரு குடுக்கல் வாங்கலை, அதெல்லாம் எதுவுமே இருக்காது. மொத்தத்தில் அங்கே பேச்சே இல்லைன்றப்ப அங்கே என்ன இருக்குங்க, ஒன்றுமே இருக்காது. ஆனால் ஒரு வீட்டில் தான் இருப்பாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அவங்க பிரிய முடியாத சூழ்நிலையில் இருப்பாங்க, ஆனாலும் ஒரு வீட்டில் இருப்பாங்க. சாப்பாடு பார்த்திங்கனாக்கா ஒன்றும் ஹோட்டலில் வாங்கி சாப்பிடுவாங்க, இல்லை மெஸ்ஸில் போய் சாப்பிடுவாங்க, இல்லை ஒரே வீட்டில் 2 கிச்சன் இருக்கும், அவங்களே செஞ்சுக்குவாங்க. ஏன் அந்த மாதிரி பிரிய முடியாத சூழ்நிலை இருப்பாங்கனாக்கா அவங்களுக்கு பிள்ளைங்க பிறந்திருப்பாங்க, அப்போ அவங்க பிள்ளைங்களுக்காக வாழணும் அப்படின்றதுனால இப்படி இருப்பாங்க. இது பிரியற மாதிரி இருந்தால் பிரிஞ்சிருப்பாங்க, பிரிய முடியாத சூழ்நிலையில் இருக்கிறாங்க அப்படின்றப்ப பார்த்தீங்கன்னாக்கா அவங்க இந்த மாதிரி ஒரு அமைப்பில் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். இது வந்து திருமணத்துக்கு உண்டான அமைப்பு. அதே போல் புணர்ப்பு தோஷம் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னாக்கா இந்த விபத்து சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அப்போ ட்ராவல் பண்ணுறப்போ ரொம்ப பாதுகாப்பாக இருக்கணும். அதே சமயத்தில் வந்து நம்ம 2 வீலரில் போனாலும் பார்த்திங்கனாக்கா பாதுகாப்பாக இருக்கணும். என்ன அர்த்தம், ஹெல்மெட் போட்டுக்கணும். சைக்கிளில் போனாலும் சரி, இல்லை 2 வீலரில் போனாலும் சரி, இல்லை காரில் போனாலும் சரி, எப்படி நம்ம பாதுகாப்பாக இருக்கணுமோ அந்த மாதிரி இருந்துக்கணும். இப்போ கார்லலாம் போனீங்கன்னா சீட் பெல்ட் போட்டுக்கணும். இதெல்லாம் பார்த்திங்கனாக்கா இருக்குது. அப்போ பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு நம்ம என்னென்னலாம் நம்ம கையாளணுமோ இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணணும். யார், இந்த புணர்ப்பு தோஷம் இருக்கிறவங்க. இந்த புணர்ப்பு தோஷம் இருக்கிறவங்க மட்டும் கையாண்டா போதுமா, இந்த ரூலெலாம் வந்து ஃபாலோ பண்ணால் போதுமா, அப்படி இல்லை, மனுஷனாக பிறந்தவங்க எல்லாருமே பார்த்திங்கனாக்கா இதை ஃபாலோ பண்ணணும். அதில் வந்து புணர்ப்பு தோஷம் இருக்கிறவங்க இன்னும் கொஞ்சம் அதிகமாக ஃபாலோ பண்ணணும். முக்கியமாக வந்து சந்திரன், சனி, இந்த செவ்வாய், இவங்கெல்லாம் தசாபுக்தி அந்தரங்களில் வந்து எப்பப்பெல்லாம் சம்மந்தப்படுறாங்களோ அப்போல்லாம் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா புணர்ப்பு தோஷத்தோட இது சும்மா மேலோட்டமாக சொல்லியிருக்கேன். இது அப்போ அந்த இடத்துல லக்னத்தில் இந்த அமைப்பு இருக்குது அப்படின்றப்ப இந்த ஜாதகர் வந்து சந்திரன் வந்து லக்னத்தில் இருந்தாவே அங்கே சந்திரன் வந்து ஒளி பொருந்திய சந்திரன், வளர்பிறை சந்திரனாக இருந்தாலும் அங்கே ஒளி கம்மியாக இருந்தாலும் சந்திரன் கூட இருக்கிறனால அங்கே இருள் சந்திரன் மாதிரி ஒரு அமைப்புக்கு வந்தாச்சு. அப்படி இருக்கிறப்ப இந்த ஜாதகருக்கு அவங்க அம்மா, ஏன்னா சந்திரன் அம்மா இல்லைங்களா, அவங்க அம்மா வந்து இந்த ஜாதகருக்கு ஒரு இணக்கமான சூழ்நிலை இருக்காது. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா சந்திரனோட நிலை இது. சரி, அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜாதகர் வந்து சந்திரன் வந்து அங்கே பாவத்துவமாக இருக்கிறாரு அப்படின்றப்ப பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு என்ன, அங்கே
லக்னம்ன்றது என்னதுங்க, அந்த ஜாதகர் சார்ந்து இருக்கிறவங்க. அப்போ இந்த ஜாதகரை சார்ந்து இருக்கிறாங்க இல்லைங்களா, இந்த ஜாதகரை சார்ந்து இருக்கிறவங்களாம் இந்த ஜாதகருக்கு வந்து ஒரு ஹெல்ப் பண்ண முடியாத சூழ்நிலையில் இருப்பாங்க, ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இந்த ஜாதகர் அந்த மாதிரி நடந்துக்குவார். ஏன் அந்த மாதிரி நடந்துக்குவார் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இந்த ஜாதகர் வந்து சந்திரன் இங்கே இருக்கிறனால மனசு வந்து ஒரு நிலையாக இருக்காது, ஒரு ஸ்டாண்டர்டாக பேச மாட்டாங்க, ஒரு ஸ்டேபிளாக பேச மாட்டாங்க, ஒரு ஸ்டெடியாக பேச மாட்டாங்க. ஏதாவது ஒரு வார்த்தை பேசுனாங்க அப்படின்னாக்கா அதை வந்து கடைசி வரைக்கும் அதை ஃபாலோ பண்ண மாட்டாங்க. அதில் வந்து ஒரு ஸ்டெடியாக இருக்க மாட்டாங்க, ஒரு ஸ்டேபிளாக இருக்க மாட்டாங்க. அவங்க ஒரு வாக்கு கொடுக்குறாங்க, ஒரு பேச்சு பேசுகிறாங்க, ஒரு வாக்கு கொடுக்குறாங்கன்னா அதை நிறைவேற்ற மாட்டாங்க. அப்போ இப்போ ஒன்று பேசுவாங்க, அப்புறம் ஒன்று பேசுவாங்க. அதாவது மூட் ஸ்விங், அந்த மூட் ஸ்விங் சொல்லக்கூடிய மனசு வந்து ஒரு நிலையாக இருக்காது. அப்போ வந்து அந்த மாதிரி இருக்கிறவங்கள நம்ம நம்ப முடியாது அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா. அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது லக்னத்திலே வேறு இருக்குது. அப்போ லக்னன்றது என்னது, உங்களுக்கு அந்த ஜாதகர் சம்மந்தப்பட்ட அத்தனை விஷயங்களும் லக்னம். அப்போ அந்த ஜாதகரை சார்ந்திருக்கவங்க இந்த ஜாதகர் வந்து ஒரு ஹெல்ப் பண்ணுறதோ மற்ற விஷயங்கள் பண்ணுறதோ பார்த்திங்கன்னா கொஞ்சம் திங்க் பண்ணுவாங்க. உடனே வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பண்ண மாட்டாங்க. அப்படி இருக்கிற பார்த்திங்கனாக்கா இந்த ஜாதகரை சார்ந்து இருக்கிறவங்க இந்த ஜாதகருக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்ற மாதிரி அர்த்தம். ஏன், என்ன காரணம், சந்திரன் சனி வேறு உள்ளே பூந்துட்டாரு. அப்போ சனி அங்கே பூந்துட்டாவே இந்த ஜாதகர் என்ன, சனியோட கேரக்டர் அப்படியே இருக்கும். அப்படின்றப்ப இந்த ஜாதகர் வந்து சோம்பேறித்தனமாக இருப்பாங்க, எந்த ஒரு வேலையும் சுறுசுறுப்பாக பண்ண மாட்டாங்க. ஆனால் சுறுசுறுப்பான கிரகம் வந்து சந்திரன். சுறுசுறுப்பான கிரகம் வேகமான கிரகம், வேகமான கிரகம், சுறுசுறுப்புன்றதை விட வேகமான கிரகம். இப்போ வேகமான இருக்குன்றக்க அங்கே சுறுசுறுப்புன்றதும் வந்துடும். அப்போ சனி வந்து ஸ்லோ பிளானட். அப்போ ரெண்டும் பார்த்தீங்கன்னாக்கா சந்திரன் வந்து வேகமான கிரகம், சனி வந்து ஸ்லோ பிளானட். ரெண்டும் ஒன்று சேர்ந்தாக்கா எப்படி இருக்கும்? இதுதான் வந்து அந்த தோஷம்ன்றது. புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஓகே. அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த இடத்துல சனிக்கு உண்டான கேரக்டரும் அங்கே இருக்கும். அப்போ மந்தத்தன்மையாக இருப்பாங்க, ஒரு சுறுசுறுப்பாக இருக்க மாட்டாங்க. அதே போல் வந்து ஒரு நீட்னஸாகவும் இருக்க மாட்டாங்க. அதே போல் ஒரு இடத்துல வந்து 10 மணி நேரம் உட்காந்துருக்கணும் அப்படின்னாலும் உட்காந்துருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து மனசில் வச்சுங்க. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா சனி சம்மந்தப்பட்ட சந்திரன் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இந்த ஜாதகர் எப்படி இருப்பாங்க அப்படின்றத ஸோ மேலோட்டமாக சொல்லியிருக்கேன். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜாதகர் 2ஆம் வீட்டோட ஆதிபத்தியம் என்னது, தனம் குடும்பம் வாக்கு. அப்போ தனம் குடும்பம் வாக்கு. அப்போ தனாதிபதி எங்கே உட்காந்துருக்காரு, அவரும் லக்னத்தில் உட்காந்துருக்கிறாரு. அப்போ இருள் சந்திரன் ஆகிட்டாரு. ஆனால் அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னாக்கா குரு உட்காந்துருக்கிறாரு. அந்த குரு யார், இந்த லக்னத்துக்கு குரு யார், அவர் பாதகாதிபதி மாரகாதிபதி. உபய லக்னம் இல்லைங்களா, உபய லக்னத்துக்கு பாதகாதிபதி யார், 7ஆம் அதிபதி. மாரகாதிபதியும் 7ஆம் அதிபதியும் 11ஆம் அதிபதியும் மாரகாதிபதிகள். அப்போ 7ஆம் அதிபதி குரு 2ல் உட்காந்துருக்கிறாரு. அதே போல் 11ஆம் அதிபதி மாரகாதிபதி, 7, 11 மாரகாதிபதி. அப்போ 11 கூட செவ்வாய் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அப்போ 2 பாதகாதிபதி மாரகாதிபதி 2 பேரையும் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க சமசத்துவமாக பார்த்துக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் மனசில் வச்சுங்க. அப்போ இந்த 2ஆம் வீட்டு அதிபதி குருவுக்கு வீடு கொடுத்த சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அங்கே இருள் சந்திரன் ஆயாச்சு. அங்கே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு தோஷத்தில் இருக்கிறதுனால இந்த ஜாதகரால் பெரிய லெவலில் பணம் சம்பாதிக்கிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்காது. பெரிய அளவில்னு நான் சொல்கிறேன், சின்ன அளவில் இருக்கும், பெரிய அளவில் இருக்காது. என்ன காரணம் கேட்டிங்கனாக்கா இங்கே குரு அங்கே உட்காந்துருந்தாலும் அவர் வந்து பாதகாதிபதி மாரகாதிபதி. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா பாதகாதிபதி மாரகாதிபதிக்கு உண்டான தசை தான் நடக்குது. நடப்பு தசா பக்தி குரு தசை சூரிய பக்தி. இதை நினப்பில் வச்சுங்க. அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா குரு வந்து இங்கே என்ன பண்ணுவார், பணம் சம்பாதிக்கிறதுக்கு விட மாட்டார், அங்கே பாதகத்தை பண்ணுவார். ஏன்னா பாதகாதிபதி அவர் 2ஆம் வீட்டில் உட்காந்துருக்கிறாரு. எப்பயுமே பாதகாதிபதி வந்து பாதகத்தை பண்ணணும் அப்படின்னாகவே உங்களுக்கு இவர் இங்கேயே உட்காந்துருக்கணும். இந்த குரு வந்து இங்கேயே உட்காந்துருக்கணும், 7ஆம் வீட்டிலே உட்காந்துருக்கணும். அவர் சுபத்துவமாக இருக்கணும், பாபத்துவமாக இருக்கக்கூடாது. அப்போ எந்த பாபகரங்களோட சம்பந்தமும் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா பாதக மாரக கேந்திர இது 3மே வரும். அப்போ இந்த அதிபதி எங்கே உட்காந்துருக்கிறாரு, அவர் பார்த்தீங்கன்னாக்கா அங்கே 2ஆம் வீட்டில் உட்காந்துருக்கிறாரு. அவர் உச்சமாக இருந்தாலும் இங்கே செவ்வாய் பார்க்குறாரு. அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அங்கே நீச்சத்தன்மைக்கு உண்டான அமைப்பில் தான் இங்கே குரு
இருப்பார். ஆனால் நீச்சம் ஆகலை, நீச்சத்தன்மைக்கு உண்டான பலன் இருக்கும். அப்படின்னாக்கா குருன்றது என்னங்க, காசு. அப்போ அதுக்கு உண்டான தசை நடக்குது. அப்போ பணம் சம்பாதிக்க முடியுமா? அங்கே பணம் சம்பாதிக்கிறதுக்கு கொஞ்சம் அமைப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா பாதகாதிபதி, அந்த பாதகாதிபதி தசை தான் நடக்குது. அப்போ மாரகாதிபதியும் கூட. அப்போ மரணத்துக்கு நிகரான கண்டத்தையும் கொடுப்பாரு, மரணத்துக்கு நிகரான கண்டத்தையும் கொடுப்பாரு. ஏன்னா இந்த ஜாதகருக்கு அந்த மாதிரி ஒரு அமைப்பும் பார்த்தீங்கன்னாக்கா குரு தசை குரு புக்தியிலேயே இந்த ஜாதகருக்கு வந்திருக்குது. மரணத்துக்கு நிகரான கண்டத்தை கொடுத்துருக்கிறாரு. அப்போ இந்த குரு தசை குரு புக்தியிலே சுய புக்தியிலே பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜாதகருக்கு அந்த அமைப்பு வந்துருச்சு. அப்போ 2ஆம் வீட்டோட ஆதிபத்தியம் தனம், குடும்பம், வாக்கு. அப்போ இந்த ஜாதகருக்கு பார்த்தீங்கன்னாக்கா குடும்பாதிபதி சந்திரன், அவர் பார்த்தீங்கன்னா இங்கே போய் உட்காந்து புனர்ப்பு தசத்தில் உட்காந்துருக்கிறாரு. அதேமாதிரி வாக்குக்கு உண்டான இதுவும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு தெளிவாக ஒரு கிளியராக இருக்காது. பேச்சும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கிளியராக இருக்காது. அப்போ தனம், குடும்பம், வாக்கு இது 3மே பார்த்தீங்கன்னாக்கா கிளியராக இருக்காது. கிளியர்னா என்னது, தனம் பெரிய அளவில் சம்பாதிக்க முடியாது, குடும்பத்தை அமைச்சிக்கிறதுக்கு உண்டான அமைப்பு ரொம்ப கம்மியாக இருக்குது. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பேச்சும் பார்த்தீங்கன்னாக்கா கிளியராக இருக்குது. ஒரு தெளிவு டக்குன்னு அந்த ஸ்பீடு, அந்த செவ்வாய்க்கு உண்டான இது இருக்கணும் இல்லைங்களா, அந்த ஸ்பீடு அந்த மாதிரி ஸ்பீடெலாம் வந்து இருக்காது அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். ஆனாலும் கோபம் பயங்கரமாக வரும். சும்மா தேவை இருக்கிறதுக்கு கோபம் வராது, தேவையில்லாததுக்கெலாம் கோபம் வரும். ஷார்ட் டெம்பர். என்ன காரணம், மனக்காரகன். மனசு வந்து அப்பப்போ ஒரு நிலையாக இருக்க ஒரு நிலையான பேச்சு இருக்காது. அப்போ நிலையான பேச்சு இருக்காது அப்படின்றப்ப பார்த்தீங்கன்னாக்கா அப்போ ஆப்போசிட்டில் இருக்க யார் வீட்டில் இருக்கிறா, அம்மா அப்பா கூட பிறந்தவங்க இருப்பாங்க இல்லைங்களா, அப்போ அவங்களுக்குலாம் கோவம் வரும். அப்போ கோவம் வரனால அங்கே முரண்பாடான கருத்துக்கள், முரண்பாடான பேச்சு, எல்லாமே முரண்பாடு இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அங்கே இருக்கும். அப்போ 2ஆம் வீட்டு சம்மந்தப்பட்டதில் ஓரளவுக்கு நம்ம சொல்லியிருக்கோம். அடுத்தது 3ஆம் வீடு தைரிய வீரிய ஸ்தானம். அந்த தைரிய வீரிய ஸ்தானத்தை வந்து சனி பார்க்குறாரு, செவ்வாயும் பார்க்குறாரு. தைரிய வீரிய ஸ்தானத்தை வந்து செவ்வாய் பார்க்குறாரு. அப்போ தைரிய வீரிய ஸ்தானாதிபதி யார், சூரியன். அவர் வந்து இங்கே உச்சமாயிருக்கிறாரு. இப்போ சூரியன்றது யார், அப்பா வந்து அங்கே லாபஸ்தானத்தில் இருக்கிறாரு. அவர் திக்பலத்துக்கு பக்கத்தில் உட்காந்துருக்கிறாரு. திக்பலம் கிடையாது, ஆனால் திக்பலத்துக்கு பக்கத்தில் உட்காந்துருக்கிறாரு. அப்படி இருக்க பார்த்தீங்கன்னாக்கா புதன் கூட உட்காந்துருக்கிறாரு. இதெல்லாம் புரிஞ்சுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தைரிய வீரிய சகோதர ஸ்தானம். அப்போ சனி இங்கே பார்வை இருக்குது அப்படின்னாவே உங்களுக்கு சகோதரன் சம்மந்தப்பட்ட விஷயத்துலலாம் செவ்வாயோட பார்வையும் இருக்குது, சனியோட பார்வையும் இருக்குது. சனியும் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே சுபத்துவம் நம்ம எடுக்க முடியாது. இருந்தாலும் குரு பார்வை இங்கே இருக்குது, சமசப்தமாக பார்க்குறனாக்கா அங்கே செவ்வாயோட இது ஓரளவுக்கு சுபத்துவம் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். ஆனால் சனியோட இது சுபத்துவம் கிடையாது. அப்போ சனி பார்வை கொடூர பார்வை, செவ்வாயோட பார்வை வந்து கொடூர பார்வைன்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அங்கே குரு பார்வை அங்கே நீச்சனாக இருந்தாலும் அவங்க குருவோட பார்வை அங்கே சமஸ்தப்தமாக இருக்கிறனால அங்கே வந்து ஓரளவு சுபத்துவம் அப்படின்ற மாதிரி தான் நம்ம கணக்கில் வச்சுக்கணும். அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா சனியோட பார்வை அங்கே கொடூர பார்வை. அப்போ 3ஆம் இடத்தை பார்க்கறதுனால சூரியன் வீட்டை சனி பார்க்குறாரு. அந்த சூரியன் வந்து யார், செவ்வாய் வீட்டில் உட்காந்துருக்கிறாரு, அவர் உச்சமாயிருக்கிறாரு. அப்படி இருக்கிறப்ப இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் அம்மா ஆகாது, அப்பா வந்து ஓகே அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். அப்போ இந்த சகோதரன் சம்மந்தப்பட்ட விஷயத்தெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அங்கே முரண்பாடான கருத்துக்கள், முரண்பாடான பேச்சு, அங்கே மொத்தத்தில் சகோதரன் சம்மந்தப்பட்டது. அதேமாதிரி அந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தொடர்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அங்கே சிக்கல். ஏன்னா சனி பார்வை இருக்குது. அப்போ இந்த ஜாதகருக்கு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அந்த 3ஆம் வீட்டின் ஆதிபத்தியம் தைரிய வீரிய புகழ் ஸ்தானம். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வேற என்ன இருக்குது, தொடர்பு ஸ்தானம். அந்த இடத்துல சகோதர ஸ்தானம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடம் இன்னும் நிறைய சொல்லிகிட்டே போகலாம். பட் பலன் இந்த சீக்கிரமாக முடிக்கணும் அப்படின்றதுனால சும்மா 1-2 அப்படியே நம்ம சொல்லிட்டு போகலாம். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா தைரிய வீரிய சகோதர புகழுக்கு உண்டான ஸ்தானம், தொடர்புகளுக்கு உண்டான ஸ்தானம். அப்போ சனி இந்த இடத்துல பார்க்குறாரு அப்படின்றப்ப, செவ்வாயம் பார்க்குறான்றப்ப அந்த இடத்துல இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நெகட்டிவாக நடக்கும். அப்போ தைரியமாக இருக்க மாட்டாங்க, மனசை போட்டு குழப்பிக்குவாங்க. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகர் வந்து மனசு வந்து ஒரு நிலையாக இருக்காது. நீங்கள் அத்தனை வீட்டுக்கும் பலன் சொன்னாலும் சந்திரன் வந்து லக்னத்திலே உட்காந்துருக்காரு அப்படின்றப்ப இந்த ஜாதகரை பற்றி சொல்கிற அத்தனை விஷயமும் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு லக்னம் தானே. இந்த ஜாதகரை பற்றி அத்தனை விஷயமும் சொல்கிறது லக்னம். லக்னாதிபதி பிரதிபலிக்கிறவர், அதை வந்து அனுபவிக்கிறதுக்கு உண்டான அமைப்பை வந்து கொடுக்குறவர் லக்னாதிபதி. ஆனால் இந்த இடத்துல வந்து சந்திரன் வந்து அங்கே உட்காந்து புனர்ப்பு தோஷத்தில் இருக்கிறதுனால டோட்டலாகவே பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜாதகர் வந்து மற்றவங்களுக்கெல்லாம் எதிரி அப்படின்ற மாதிரி ஒரு மனோநிலையை இந்த ஜாதகர் கொடுப்பாரு. என்ன காரணம்னா இந்த சந்திரனை உட்காந்து அங்கே பாவத்தமாக இருக்கிறதுனால டோட்டலாகவே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஸ்டேபிளான மைண்டு இவங்களுக்கு இருக்காது. அப்படி இருக்கிறப்ப டோட்டலாகவே வந்து நம்ம
பலன் வந்து இங்கேயே எல்லாமே இருக்குது. இத்தனை வீட்டுக்கும் நம்ம பலன் வந்து தனித்தனியாக சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. எல்லா பலனும் பார்த்தீங்கன்னா இங்கேயே இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி, கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி, எந்த விஷயமா இருந்தாலும் அந்த ஜாதகரோட மனசு வந்து நிலையாக இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அப்படி இருக்க பார்த்தீங்கன்னாக்கா இங்கே 3ஆம் வீட்டோட ஆதிபத்தியம் சொல்லியாச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 4ஆம் வீட்டோட ஆதிபத்தியம். அப்போ 4ஆம் வீடுன்றது என்னது? அம்மா சம்மந்தப்பட்ட விஷயங்கள், படிப்பு, அடுத்தது சுகஸ்தானம், அடுத்தது கார், வீடு, வாகனம், வண்டி, மொத்தத்தில் சுகஸ்தானம். அப்போ இந்த வீடு பார்த்தீங்கன்னாக்கா 4ஆம் வீடு. அப்போ 4ஆம் வீட்டோட அதிபதி புதன் வந்து அங்கே லாபஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறாரு அப்படின்னா இந்த ஜாதகருக்கு எப்பயுமே நம்ம வந்து சொல்லுவோம் இல்லைங்களா, என்ன சொல்லுவோம்? ஒரு ஜாதகத்தை பார்த்தோன்னா அதிக சுபத்துவமாக எந்த கிரகம் இருக்குதோ அந்த கிரகத்தோட தொழில், அந்த கிரகத்தோட எண்ணங்கள், அந்த கிரகத்தோட செயல்பாடு, அந்த கிரகத்தோட சிந்தனை இதெல்லாம் இருக்கும். தொழிலும் அந்த கிரகத்தோட தொழில் தான் அமையும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா. அந்த மாதிரி இத்தனை கிரகத்தில் எந்த கிரகம் சுபத்துவமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சந்திரன் அங்கே சுபத்துவம் சொல்ல முடியாது. சனியும் பார்த்தீங்கன்னா சுபத்துவம் சொல்ல முடியாது. இங்கே குருவும் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே சுபகிரகம் தான், இயற்கை சுபர் தான். அவரும் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே சமசப்தமாக 2 பேரும் உச்சன் பார்த்தால்ன்ற விஷயத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அங்கே ஒரு மாதிரி. அப்போ நீச்சனுக்கு உண்டான அப்போ பார்த்தீங்கன்னாக்கா அங்கேயும் குரு வந்து சுபகிரகமாக இருந்தாலும் அங்கே அதை நம்ம கணக்கில் எடுத்துக்க முடியாது. அதே மாதிரி செவ்வாயும் பார்த்தீங்கன்னாக்கா கணக்கில் எடுத்துக்க முடியாது. சாயா கிரகங்கள், நிழல் கிரகங்கள், ஷேடோ பிளானட்டையும் நம்ம வந்து கணக்கில் வச்சுக்க முடியாது. அதே போல் சுக்கிரனை கணக்கில் வச்சுக்கலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சுக்கிரனையும் கணக்கில் வச்சுக்க முடியாது. என்ன காரணம்? அவர் நிஷ்பலத்தில் இருக்கிறாரு, சனியும் நிஷ்பலத்தில் இருக்கிறாரு. ஸோ அதை நம்ம கணக்கில் வச்சுக்க முடியாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா சூரியன் வந்து எங்கே உட்காந்துருக்கிறாரு? அவர் திக்பலம். சூரியன் வந்து திக்பலத்துக்கு பக்கத்தில் உட்காந்துருக்காரு. திக்பலம் கிடையாது, திக்பலத்துக்கு பக்கத்தில் உட்காந்துருக்கிறாரு, பக்கத்து வீட்டில் உட்காந்துருக்கிறாரு. அதை நம்ம மனசில் வச்சுங்க. அதே மாதிரி புதன் வந்து திக்பலத்துக்கு உண்டான சூரியன் கூட உட்காந்துருக்கிறாரு. திக்பலத்துக்கு பக்கத்தில் உட்காந்துருக்கிற சூரியன் கூட உட்காந்துருக்கிறாரு. அவர் செவ்வாயோட வீட்டில் உட்காந்துருக்காரு. செவ்வாய் வந்து இங்கே குறைந்த அளவு சுபத்துவம். அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா புதனுக்கு பகை வீடு. புதன் வக்ரம் ஆயிருக்கிறாரு. அப்போ வக்ரம் ஆயிருக்கிறாரு அப்படின்னாவே உங்களுக்கு என்ன அர்த்தம்? இயல்புக்கு மாறான தன்மை. இயல்புக்கு மாறான தன்மையில் இந்த ஜாதகர் வந்து படிச்சிருப்பார். அப்போ ஆரம்ப கல்வி எப்படி இருந்திருக்கு? 2ஆம் வீடு ஆரம்ப கல்வி. அப்போ ஆரம்ப கல்வியோட அதிபதி இங்கே உட்காந்துருக்கு. அப்போ ஆரம்ப கல்வியும் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப சூப்பர்னு இல்லை, ஓரளவுக்கு போயிருக்கும். அதே மாதிரி உயர்கல்வி இங்கே 4ஆம் வீடு. உயர்கல்வி வேணால் ஓரளவுக்கு போயிருக்கும். என்ன காரணம்? பாருங்கள், அதிக சுபத்துவமாக எந்த கிரகம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இங்கே சுபத்துவமே இல்லை. இங்கே தான் உங்கள் சுபத்துவமே இல்லை. இங்கே தான் நீச்சனை, இது உச்சன் பார்த்து எல்லாமே பார்த்தீங்கன்னா நீச்சத்தன்மைக்கு உண்டான அமைப்பில் இருக்கிறாங்க. அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா இங்கே சுபத்துவமும் இல்லை. அப்படியே நீச்சத்தன்மையில் இருந்தாலும் குருவோட பார்வை எங்கேயாவது இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா குருவோட பார்வை பார்த்தீங்கன்னாக்கா இங்கே இருக்குது, கேதுகிட்ட இருக்குது, சுக்கரனுக்கு இருக்குது. பட் இருந்தாலும் நம்மளுக்கு சுபத்துவம் இல்லைனாலும் ஒரு கிரகம் வந்து எந்த விதத்துலையும் பாதிக்காமல் ஓரளவுக்கு நல்லா இருக்குது அப்படின்னு நம்ம சொல்ல போனால் இங்கே பாருங்கள் புதனை தான் சொல்ல முடியும், வேற எதையும் சொல்ல முடியாது. இங்கே லக்னாதிபதியை தான் நம்ம சொல்ல முடியும். ஏன்னு கேட்டிங்கனாக்கா இவர் வக்கரமாக இருக்கிறாரு, பகை வீடு வக்ரமாக இருக்கிறாரு. வக்ரம்னாவே இயல்புக்கு மாறான தன்மை. அப்போ வக்ரம் அப்படின்னாவே அந்த புதன் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இன்னும் ஸ்ட்ராங் ஆகுறாங்க. அப்போ ரிசர்ச் எந்த நேரம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மூளைக்கு வேலை கொடுத்துட்டே இருப்பாங்க. அப்போ அந்த லாபஸ்தானத்தில் இருக்கிறாரு. 4க்கு உடையவர் இங்கே லாபஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறாரு. பகை வீடாக இருந்தாலும் இந்த ஜாதகர் பார்த்தீங்கன்னாக்கா திங்க் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஏற்கனவே மனோகாரகனை வந்து அங்கே சந்திரன் லக்னத்திலே உட்காந்துருக்கிறார் அப்படின்றப்ப இந்த ஜாதகர் ஏதாவது ஒரு திங்க் பண்ணிக்கிட்டே இருப்பார். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இந்த ஜாதகர் வந்து திங்க் பண்ணிக்கிட்டு இருப்பார். அப்போ ரிசர்ச் சம்மந்தப்பட்டது, ஆராய்ச்சி சம்மந்தப்பட்டது. அப்போ புதன் வக்கரமானாக்கா ஒரு ஆராய்ச்சி மனப்பான்மையில் தான் எந்த ஒரு விஷயத்தையும் அவங்க பார்ப்பாங்க. முக்கியமாக படிப்பு விஷயத்தை பார்ப்பாங்க. படிப்பு விஷயத்தை பார்க்குறப்ப இந்த ஜாதகர் வந்து ஓரளவுக்கு படிச்சிருக்கிறாரு, கொஞ்சம் தடங்கள் ஆகி தான் படிச்சிருக்கிறாரு. ஏன்னா இந்த சுபத்துவம் பாவத்துவம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இந்த இடத்துல சுபத்துவம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, பாவத்துவம் தான் அதிகமாக இருக்குது. அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா இங்கே புதன் கிரகம் வந்து ஓரளவுக்கு ரொம்ப அடி வாங்காமல் இருக்குது. அப்போ புதன் சம்மந்தப்பட்ட தொழில் தான் இந்த ஜாதகருக்கு அமையும். இந்த ஜாதகருக்கு புதன் சம்மந்தப்பட்ட தொழில் தான் அமையும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இயல்புக்கு மாறான தன்மை அப்படின்னாவே உங்களுக்கு சூரியனுக்கும் புதனுக்கும் எத்தனை டிகிரி வித்தியாசம்? 2 டிகிரி வித்தியாசம்.
அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அஸ்தங்கம் ஆயிடுச்சா, சூரியன் வந்து புதன் வந்து அஸ்தங்கப்படுத்திட்டாரா அப்படின்னு பார்த்தோம்னா, புதனுக்கு தான் அஸ்தங்க தோஷமே கிடையாதுன்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா? ஏன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, உங்களுக்கு புதன் வந்து அஸ்தங்கமாகிறதும் வக்கரமாகிறதும் நம்ம கணக்கிலே வச்சுக்க வேண்டாம். ஏன்னா அவங்க அடிக்கடி அஸ்தங்கமாவாங்க, அடிக்கடி வக்கரமாவாங்க. ஏன்னு கேட்டிங்கனாக்கா, சூரியன் பக்கத்துலேயே ட்ராவல் பண்ணுற கிரகம் புதன். சுக்கிரனையும் கணக்கில் வச்சுக்க வேணாம். சுக்கிரன் கூட பார்த்தீங்கன்னாக்கா 48 டிகிரி சூரியனை விட்டு விலகி போக முடியாது. புதன் வந்து 28 டிகிரிக்கு மேலே விலகி போக முடியாது. அப்போ பார்த்தீங்கன்னா சூரியனுக்கு பக்கத்துலேயே வந்து புதன் வந்து ட்ராவல் பண்ணிட்டு இருக்கிறனால அங்கே புதன் வந்து அடிக்கடி வக்கரமாவார், அடிக்கடி அஸ்தங்கமாவார். அதனால் இது வந்து கணக்கில் வச்சுக்க வேண்டியதில்லை. பட் இருந்தாலும் மைக்ரோவாக பார்க்குறப்ப அது வித்தியாசம் இருக்கும். பட் பெரிய லெவலில் இருக்காது. எல்லாம் நான் ஒவ்வொரு வார்த்தையும் சொல்கிறதெல்லாம் இந்த ஆரம்ப நிலையில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப மைனூட்டாக வந்து கவனிங்க. அப்படி இருக்க பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு புதன் சம்மந்தப்பட்ட தொழில் தான் இந்த ஜாதகருக்கு நடக்கும். அப்போ இந்த எப்பயுமே இந்த அஸ்தகத்தை பற்றி புதனை பொறுத்த வரைக்கும் அஸ்தகம் வக்ரம் இதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. அதை வந்து அதை வந்து கணக்கில் பெரிய அளவில் வச்சுக்க வேண்டியதில்லை அப்படின்ற மாதிரி நான் சொல்கிறேன். ஓகே, அப்போ இந்த ஜாதகருக்கு புதன் சம்மந்தப்பட்ட தொழில் தான். அப்போ படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயம் அப்படின்னாவே உங்களுக்கு புதன் சம்மந்தப்பட்ட ஃபீல்டில் தான் இருப்பாங்க. அப்போ புதன்னாவே உங்களுக்கு என்னதுங்க, 2 10ஆம் இடத்தோட லக்னம் ராசிக்கு 2 10ஆம் இடத்தோட குரு சம்பந்தப்பட்டால் சொல்லிக் கொடுத்தல், நீதித்துறை, நிதித்துறை, வங்கி இது போன்ற அமைப்புகளில் வேலை செய்வாங்க அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? அப்போ இந்த இடத்துல லக்னம் ராசி ரெண்டுமே ஒன்று தான். லக்னம் ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு இருக்காருங்களா? அப்போ லக்னம் ராசிக்கு 10ஆம் இடமும் பார்த்தீங்கன்னாக்கா குரு பார்வை இருக்குது, அது குருவோட வீடு. அப்போ லக்னம் ராசிக்கு 2 10ஆம் இடத்தோட குரு சம்பந்தப்பட்டால் சொல்லிக் கொடுத்தல், வங்கி, நிதித்துறை, நீதித்துறை இதெல்லாம் வேலை செய்வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஆனால் இந்த ஜாதகரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா அந்த நீதித்துறை கவர்மெண்ட் சம்மந்தப்பட்டதுக்கு போகிறதுக்கு உண்டான அமைப்பு கம்மியாக இருக்குது. எப்படி கம்மியாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, கவர்மெண்ட் வேலைக்கு போகணும் அப்படின்னாவே உங்களுக்கு சிம்மம் நல்லா இருக்கணும், சிம்மாதிபதி நல்லா இருக்கணும். சிம்மாதிபதி வலுத்திருக்கணும். அப்போ சிம்மத்தை சனி பார்க்குறாரு. சிம்மாதிபதி வேணா உச்சமாக இருக்கிறாரு, அப்பவும் செவ்வாய் பார்வையில் இருக்கிறாரு. ஆனால் செவ்வாய் பார்வை சுபத்துவ பார்வை தான் ஓரளவுக்கு. ஆனால் சனி வந்து பாவத்துவமாக கொடூரமாக இங்கே பார்க்குறாரு. அப்போ சிம்மம் கெட்டு போச்சுங்களா? அப்போ சிம்மம் கெட்டு போச்சு அப்படின்னாவே உங்களுக்கு என்னது, அங்கே அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அடிபட்டுருச்சு. அப்போ நிதித்துறை கூட ப்ரைவேட்டில் இருக்குது, ப்ரைவேட் பேங்க்ஸ் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் ஃபைனான்ஸு இது மாதிரி இருக்குது இல்லைங்களா? ஸோ இதெல்லாம் ப்ரைவேட் நிதித்துறை இருக்குது. நீதித்துறை அப்படின்னாவே அது கவர்மெண்ட் சம்மந்தப்பட்டது. அதே மாதிரி சொல்லிக் கொடுத்தல் அது வந்து கவர்மெண்ட்டுக்கு போகணுன்ற அவசியம் கிடையாது. அது ப்ரைவேட்டாகவும் நம்ம வந்து சொல்லிக் கொடுத்தல் டீச்சிங் ப்ரொஃபஷன் தான் இல்லை, அது ப்ரைவேட்டாக கூட போகலாம். அப்படி இருக்கிறப்ப இந்த ஜாதகர் வந்து அரசு சம்மந்தப்பட்ட வேலைக்கு நீதித்துறை, அதே மாதிரி சொல்லிக் கொடுத்தல், வங்கி இது போன்ற அமைப்புகளில் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்டதுக்கு போக முடியாது. இப்போ நீதித்துறை அப்படின்னாவே அது கவர்மெண்ட்டு தான். அப்படி இருக்கிறப்ப இந்த ஜாதகர் நீதித்துறைக்கு கண்டிப்பாக போக முடியாது. சொல்லிக் கொடுத்தல் சம்மந்தப்பட்டது, வங்கி சம்மந்தப்பட்டதுக்கு போகலாம். ஆனாலும் அங்கே தனியார் துறைக்கு தான் போக முடியும், அரசாங்க வேலைக்கு போக முடியாது அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா சிம்மாதிபதி அங்கே எப்படி இருக்காருன்னு பார்த்தோம்னா, சிம்மம் வந்து சனி பார்வையில் அங்கே அடி வாங்கியிருக்கு, சிம்மாதிபதி உச்சமாக இருக்கிறாரு, புதன் கூட சேஃபாக தான் இருக்கிறாரு. இருந்தாலும் செவ்வாய் பார்வை இருக்குது, சூரியன் வந்து திக்பலத்துக்கு பக்கத்தில் உட்காந்துருக்காரு. இதெல்லாம் மனசில் வச்சுங்க. அப்படி இருக்கிறப்ப இவங்களோட வேலை சம்மந்தப்பட்டது எப்படின்றத இங்கே முன்னாடியே நம்ம சொல்லிட்டோம். 4ஆம் இடத்துல வந்து நம்ம சொல்கிற புதனை வச்சே சொல்கிறப்ப எல்லாமே நம்ம சொல்லியாச்சு. அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா இங்கே 5ஆம் வீடு. அப்போ இந்த இடத்துல அம்மா சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அப்படின்றப்ப அங்கே பார்த்தீங்கன்னாக்கா அம்மாவுக்கும் இந்த ஜாதகருக்கும் ஒரு இணக்கமான சூழ்நிலை இருக்காது. அப்போ அம்மா சம்மந்தப்பட்ட சொந்தத்துலலாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜாதகருக்கு அந்த அளவுக்கு ரொம்ப சுத்தமாக இல்லை அப்படின்ற மாதிரி சொல்ல முடியாது, ஓரளவுக்கு ஓகே அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். சரி, அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா மொத்தத்தில் இந்த ஜாதகம் சுகமாக இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் இந்த வீட்டு அதிபதி இங்கே உட்காந்துருக்கிறாரு, அவர் லாபஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறாரு, வக்கரமாக இருந்தாலும் சுகமாக தான் இருக்கிறாரு. இந்த ஜாதகரை பற்றியும் சொகுசாக இருக்கிறாரு. ஆனால் இந்த ஜாதகர் கூட இருக்கிறாங்க பார்த்தீங்கன்னா அவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இவர் டென்ஷன் பண்ணிகிட்டு இருப்பார். என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இந்த புதன் வந்து இங்கே லாபஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறாரு. அப்போ லக்னாதிபதியும் அவர் தான், 4ஆம் வீட்டு அதிபதியும் அவர் தான். அப்படி இருக்கிறப்ப புரிஞ்சுங்க. ஆனால் இந்த ஜாதகர் வந்து படிச்சிருப்பார், அதுக்கு தகுந்த மாதிரி சொல்லிக் கொடுத்தல், இந்த ஜாதகர் செஞ்சுட்டு இருக்கிற வேலை
ஃபைனான்ஸ் ப்ளஸ் சொல்லிக் கொடுத்தல், டீச்சிங், இதுக்கு உண்டான அமைப்பில் இந்த ஜாதகம். ஆனால் ஃபைனான்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா அதில் ரொம்ப சவுண்டாக இருப்பாங்க அப்படின்றதும் சொல்ல முடியாது. சொல்லிக் கொடுத்தல் டீச்சிங்லேயும் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப சவுண்டாக இருப்பாங்க, ரொம்ப திறமைசாலிகளாக இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல முடியாது. ஓரளவுக்கு ஓகே அப்படின்ற மாதிரி தான் நம்ம சொல்ல முடியும். ஓகே, அப்போ 4ஆம் வீடு சம்மந்தப்பட்டது பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி ஒரு அமைப்பு. அதுக்காக சுத்தமாக இங்கே 4ஆம் வீடு நெகட்டிவ் அப்படின்ற மாதிரி சொல்ல முடியாது. அங்கே 50-50 அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். அம்மா சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லையும் அங்கே அம்மா கூட இருக்கணும், ஆனாலும் ஆகாது. அப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா 50-50 அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஓகே, அப்படி இருக்க பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அடுத்தது 5ஆம் வீடு. அப்போ 5ஆம் வீட்டோட அதிபதி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு எங்கே உட்காந்துருக்காரு? 10ல் உச்சமாக இருக்கிறாரு, சனி பார்வையில் இருக்கிறாரு. ஆனால் சனி பார்த்தீங்கன்னா 2 டிகிரி, சுக்கிரன் 23 டிகிரி. அப்போ 21 டிகிரி விலகி இருக்கிறாங்க. அப்போ சனியோட பார்வை அங்கே சுக்கிரனுக்கு இல்லை, குறைந்த அளவு தான் இருக்குது, ரொம்ப மேஜராக இல்லை. அப்படி இருக்க பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 5ஆம் வீட்டு அதிபதி சுக்கிரன் அங்கே உச்சமாக இருக்கிறாரு. அப்போ 5ஆம் வீட்டு அதிபதி சுக்கிரன் உச்சமான என்னது இந்த ஜாதகருக்கு பார்த்தீங்கன்னாக்கா அங்கே 5ஆம் இடத்தோட ஆதிபத்தியம், அதிர்ஷ்டம், குழந்தை, தெய்வ வழிபாடு, குலதெய்வ வழிபாடு, அடுத்தது இந்த தெய்வ வழிபாடு, குலதெய்வ வழிபாடு, அதே சமயத்தில் அந்த இது இருக்குது பாருங்கள், காதல் சம்மந்தப்பட்டது, அதிர்ஷ்டம் சம்மந்தப்பட்டது, இதெல்லாம் இருக்குது இல்லைங்களா? இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜாதகருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்ல முடியாது, ரொம்ப மோசமாக இருக்குன்னு சொல்ல முடியாது. அப்போ இந்த ஜாதகருக்கு காதல் சம்மந்தப்பட்டதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இருக்கும், ஆனால் சக்ஸஸ் ஆகாது. என்ன காரணம்னா இங்கே சனி இங்கே பார்த்து பார்வை பலம் அங்கே டைரெக்டாக பார்க்கலனாலும் அங்கே குறைந்த அளவு அங்கே பார்க்குறாரு. ஏன்னா சனியோட பார்வை அங்கே கொடூரமான பார்வை. அவர் என்னதான் ஒரு ஃப்ரெண்டோட வீட்டில் உட்காந்துருந்தாலும் சனி இருக்கிற இடத்தையும் கெடுப்பார், பார்க்குற இடத்தையும் கெடுப்பார் இல்லைங்களா? அவர் சுபத்துவமாக இருந்தால் நம்மளுக்கு கெடுக்க மாட்டார். சனி பார்வை கெடுப்பார்வை கிடையாது. அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இங்கே சனியோட பார்வை கெடுப்பார்வை. ஏன்னா அங்கே சனிக்கு சுபத்துவம் கிடையாது. சரி, சனிக்கு வீடு கொடுத்தவர் சுபத்துவமாக இருக்கிறாரா அப்படின்னு பார்த்தோம்னா அவர் குறைந்த அளவு சுபத்துவமாக இருக்கிறாரு, குரு பார்வையில் குறைந்த அளவு சுபத்துவம். பட் இருந்தாலும் புதனுக்கு அது பகை வீடு இல்லைங்களா? ஸோ இதெல்லாம் டோட்டலாக மனசில் வச்சுங்க. அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா இந்த வீட்டோட 5ஆம் வீட்டோட இது என்ன சொன்னோம், காதல் சம்மந்தப்பட்டது இருக்கும், லவ் சம்மந்தப்பட்டது இருக்கும், ஆனாலும் அங்கே சக்ஸஸ் ஆகாது. என்னன்னா அங்கே சுக்கிரன் இங்கே குறைந்த அளவு அங்கே பார்க்குறாரு. ரெண்டாவது சுக்கிரன் நிஷ்பலத்தில் இருக்கிறாரு. நிஷ்பலம்னா சுக்கிரனே வலு இழந்திருக்கிறாரு அப்படின்ற மாதிரி அர்த்தம். சரி, அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 5ஆம் வீடு சம்மந்தப்பட்டது இதுதான். அப்போ குலதெய்வ வழிபாடு இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இருக்கும், தெய்வ வழிபாடு எல்லாருக்கும், ஆன்மீக சம்மந்தப்பட்ட ஆன்மீக சிந்தனை இதெல்லாமே இருக்கும். ஆனாலும் இங்கே எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப சூப்பராக இருக்கும்னு சொல்ல முடியாது, அங்கே குறைந்த அளவு தான் இருக்கும். அதாவது 40-60, 40% இருக்கும், 60% இருக்காது. என்ன காரணம்னா இந்த 5ஆம் வீட்டு அதிபதி பார்த்தீங்கன்னாக்கா இங்கே நிஷ்பலத்தில் இருக்கிறாரு, சனி பார்வையில் இருக்கிறாரு. இதெல்லாம் மனசில் வச்சுங்க. ரெண்டாவது உச்சன் பார்த்தால் அங்கே நீச்சத்தன்மைக்கு உண்டான அமைப்பு. அப்போ இதெல்லாம் மனசில் வச்சுக்கணும். ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 6ஆம் வீடு. 6ஆம் வீட்டோட அதிபதி 8ஆம் வீட்டில் உட்காந்துருக்கிறாரு. 6ஆம் வீட்டு அதிபதி செவ்வாய் பார்த்தீங்கன்னா 8ஆம் வீட்டில் உச்சமாயிருக்கிறாரு. அப்போ அந்த 6ஆம் வீட்டில் யார் உட்காந்துருக்கிறா? கேது உட்காந்துருக்கிறாரு. அப்போ 6ஆம் வீட்டில் கேது இருக்கிறது ஓரளவுக்கு சேஃப் தான். அப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா கடன் நோய், இப்போ 6ஆம் வீட்டோட ஆதிபத்தியம் கடன் நோய், எதிரி, வம்பு வழக்கு இதெல்லாம் இருக்குது இல்லைங்களா? அப்போ அந்த 6ஆம் வீட்டில் பாவகிரகங்கள் எப்பயுமே சுபகிரகங்கள் திரிகோணத்தில் உட்காந்துருக்கணும், பாவகிரகம் கேந்திரத்தில் உட்காந்துருக்கணும், அதேமாதிரி மறைவு ஸ்தானத்துலேயும் உட்காந்துருக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா மறைவு ஸ்தானத்தில் 6ஆம் வீட்டில் கேது உட்காந்துருக்கிறாரு. அந்த கேது குரு அங்கே நீச்சத்துக்கு உண்டான அமைப்பில் இருந்தாலும் அவர் சுபத்துவமாக தான் கேது இருக்கிறாரு. ஏன்னா குரு பார்வை கேதுக்கு இருக்குது, குறைந்த அளவு பார்வை இருந்தாலும் அங்கே கேது சுபத்துவமாகிறாரு. அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா அங்கே கடன் நோய் எதிரிக்கு உண்டான அமைப்பு அங்கே இருந்தாலும் அங்கே பெரிய அளவு பாதிப்பு இல்லை, ஓரளவுக்கு அங்கே சேஃபானது தான். ஏன்னு கேட்டிங்கன்னா குரு பார்வை ஃபுல் பவரில் அவர் பார்க்கல. ஃபுல் பவரில் பார்த்தாக்கா கேது அதிக சுபத்துவமாகிடுவார். அப்போ அந்த 5ஆம் இந்த வீட்டு அதிபதி போலேயே வேலை செய்வார். அப்போ இந்த அதிபதி என்ன ஆகிட்டார், அவரையும் குரு பார்க்குறாரு, சமசப்தமாக இது பார்க்குறாங்க. 2 பேரும் நீச்சத்தன்மைக்கு உண்டான அமைப்பில் இருந்தாலும் அவங்களோட பார்வை சமசப்தமாக இருக்குது. அப்போ அங்கே குறைந்த அளவு சுபத்துவமாக செவ்வாய் ஆகுறாரு. அப்போ 6ஆம் வீட்டுக்கு 6ல் இருக்க கேதுக்கு வீடு கொடுத்தவர் செவ்வாய். அந்த செவ்வாய் குறைந்த அளவு சுபத்துவத்தில் இருக்கிறாரு. அப்படி இருக்கிறப்ப இந்த இடத்துல இங்கேயும் பார்த்தீங்கன்னாக்கா 50-50 அங்கே கடன் நோய் சம்மந்தப்பட்டது இதெல்லாம் இருக்கும். அதன் மூலமாக பார்த்தீங்கன்னா அந்த கடன் வந்துச்சுனாவே அது மூலமே பார்த்தீங்கன்னா எதிரிகளும் இருப்பாங்க. அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா 50-50 அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அதே மாதிரி இந்த ஜாதகர் பிறந்த ஊரில் இருக்க மாட்டார்.
ஏன்னா இங்கே எட்டாம் வீட்டு அதிபதி சனி வந்து எங்கே இருக்கிறாரு, அவர் பாவத்துவமாக இருக்கிறாரு. அதனால் வந்து ரொம்ப தூரமாக தள்ளி போக முடியாது. வெளிநாடுக்கு உண்டான அமைப்புலாம் இந்த ஜாதகருக்கு சிரமம். என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, உங்களுக்கு வெளிநாடு அப்படின்னாவே இருப்பிடத்தை மாற்றணும். இருப்பிடத்தை எங்கே அவங்க பிறந்தாங்களோ அந்த இடத்த மாற்றணும். அப்படி மாற்றுறப்ப பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 12ஆம் வீட்டை பார்க்கணும். அப்போ 12ஆம் வீட்டு அதிபதி சுக்கிரன் வந்து நிஷ்பலத்தில் இருக்கிறாரு, சனி பார்வையில் இருக்கிறாரு. அவர் என்னதான் உச்சமாக இருந்தாலும் உச்சன் பார்த்தால் நீச்சத்துக்கு. அப்போ டோட்டலாக சுக்கிரனும் பார்த்தீங்கன்னாக்கா அங்கே பாதிப்பு அடைஞ்சிருக்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12ஆம் வீட்டு அதிபதியும் 5ஆம் வீட்டு அதிபதியும் 2 பேருமே அங்கே அந்த 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 வீட்டு பலனை வந்து பெரிய அளவு பண்ணாது. அப்படி இருக்கப்ப இந்த ஜாதகர் வெளிநாடு சம்மந்தப்பட்டதெல்லாம் போக முடியாது. வெளி மாநிலம் பிறந்த ஊர்லேயே தான் இருக்கணும். வெளி மாநிலம் வெளி நாடு இந்த மாதிரி இதெல்லாம் அமைப்பு இல்லை. ஆனால் பிறந்த இடத்துல இருக்க மாட்டாங்க, அதை விட கொஞ்சம் தள்ளி விலகி இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அது எதுக்காக அப்படி சொல்கிறோம், அது குறைந்த அளவு சுபத்துவத்துக்காக அப்படி நம்ம சொல்கிறது. அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா இருப்பிட மாற்றம் இதே நம்ம இங்கேயே சொல்லிடுவோம். இருப்பிட மாற்றம் 12ஆம் வீடு மறைவு ஸ்தானம் இல்லைங்களா, 6, 8, 12. அப்போ 6, 8, 12 அப்படின்னாவே அது மறைவு ஸ்தானம். அப்போ மறைவு ஸ்தானம் அப்படின்னாவே உங்களுக்கு 12ஆம் வீடு அப்படின்னாக்கா இருப்பிடத்தை மாற்றணும். ஒரே ஊர்லேயே இருந்தாலும் எங்கே பிறந்திருக்கிறாங்களோ அந்த வீட்டை விட்டு வேறு இடத்துக்கு மாற்றணும். இல்லை ஒரு தொழில் செஞ்சாலும் பார்த்தீங்கன்னாக்கா அந்த இடத்த விட்டு பக்கத்துலேயே ஒரு இடத்த மாற்றுற மாதிரி வரலாம். ஆக மொத்தம் தூரமாக போக முடியாது இந்த ஜாதகர். அப்போ 8ஆம் வீடு என்னது, அது நிலை மாற்றம். நிலை மாற்றம் அப்படின்னா 8ஆம் வீட்டு என்னதுங்க, உங்களுக்கு கடன், நோய், எதிரி, வம்பு, வழக்கு, அசிங்கம், கேவலம், விபத்து, மரணத்துக்கு நிகரான கண்டம், மகரம், இது மரணம், திடீர் மேலேருந்து உழுவுறது, திடீர் அதிர்ஷ்டம், திடீர் லாட்ரி யோகம், திடீர் பணவரவு, எதிர்பாராத பணவரவு, எதிர்பாராத அதிர்ஷ்டம், இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த 8ஆம் வீட்டு ஆதிபத்தியம். அப்போ பார்த்தீங்கன்னா ஒருத்தர் நிலை மாற்றம் அப்படின்னாவே ஒருத்தர் பார்த்தீங்கன்னாக்கா ஒன்றுமே இல்லாமல் இருப்பார். எந்த பொருளாதார ரீதியாக பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப மோசமாக இருப்பார். திடீர்னு பார்த்தீங்கன்னாக்கா அவங்க திடீர் அதிர்ஷ்டம் வந்து பெரிய லெவலில் போயிடுவாங்க. இது நிலை மாற்றம். ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு திடீர்னு இப்படி மாறுறது, இது நிலை மாற்றம். அப்போ 12ஆம் வீடு இருப்பிடத்தை மாற்றுறது, அப்போ நிலை மாற்றம். அதே மாதிரி ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னாக்கா அந்த இடத்துல ஒரு வியாதி வந்துச்சு அப்படின்னா நல்லாவே இருப்பாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வியாதி, தீராத வியாதி வந்து டக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா அங்கே பிரச்சனை வந்துடும், காம்ப்ளிகேஷன் வந்துடும். இது வந்து நிலை மாற்றம். அது 8ஆம் வீடு. அதே மாதிரி தான் உங்களுக்கு 8ஆம் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கடன் நோய். ஒருத்தர் பார்த்தீங்கன்னா கடனே இல்லாமல் இருப்பார். திடீர்னு பார்த்தீங்கன்னா கடன் வாங்குற மாதிரி பெரிய லெவலில் கடன் வாங்கி தலைமறைவாக இருப்பார். அப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா 8ஆம் வீட்டோட நிலை மாற்றம். நோய் சம்மந்தப்பட்ட சொல்லியாச்சு. அதே மாதிரி எதிரி கடன் வாங்கியிருப்பார், அதனால் வந்து அவங்க பார்த்தீங்கன்னா எதிரி ஆயிடுவாங்க. அதனால் கடன் கொடுக்க முடியாத சூழ்நிலை. இவங்க நல்லாவே வாழ்ந்துட்டு இருந்தாலும் திடீர்னு வந்து தலைமறைவாயிடுவார். இதெல்லாம் நிலை மாற்றம். அப்போ கடன், நோய், எதிரி, வம்பு, வழக்கு. அவன் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல பேரோடு இருந்திருப்பார். திடீர்னு பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்து கோர்ட்டில் வந்து கேஸு இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கும். அங்கே பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி சிக்கல். மொத்தத்தில் ஒரு நல்ல நிலையில இருந்து திடீர்னு அதுக்கு ஆப்போசிட்டாக ஆகிறாங்க அப்படின்னாவே எல்லா விஷயத்துலையும் அது பணம் வந்து சுத்தமாக ஒன்றுமே இல்லாமல் திடீர்னு அவங்களுக்கு அதிர்ஷ்டம் வந்து லாட்ரி யோகம் அந்த மாதிரி அடிச்சு பெரிய லெவலில் போகிறாங்க. இதுவும் அப்படி தான். நல்ல லெவலில் வாழ்ந்துட்டு இருந்துட்டு திடீர்னு ஒன்றும் இல்லாமல் சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் ஆயிடுறாங்க போகிறாங்க. அந்த மாதிரி இருக்கிறதும் இதெல்லாம் நிலை மாற்றம். இருப்பிடம் மாற்றம் 12. அப்போ 6ஆம் இடத்தோட அது என்ன மாற்றம், மொத்தத்தில் 6, 8, 12 அப்படின்னாவே மாற்றத்தை குறிக்கக்கூடியது. அப்போ உங்களுக்கு வந்து 6ஆம் வீட்டோட மாற்றம் என்னது, பொருளாதார ரீதியான மாற்றம். அப்போ பொருளாதார ரீதியான மாற்றம் அப்படின்னாவே என்னது, அப்போ கடன், நோய், எதிரி. அப்போ கடன் அப்படின்னாவே ஒருத்தவங்க நல்லா வாழ்ந்துட்டு இருப்பாங்க, திடீர்னு பார்த்தீங்கன்னா கடன் வந்துடும். இதாச்சா. அதே மாதிரி அந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நல்ல விதமாக 6ஆம் இடம் இருந்துச்சு அப்படின்னாக்கா உங்களுக்கு திடீர்னு ஒன்றும் இல்லாமல் இருந்து திடீர்னு பார்த்தீங்கன்னாக்கா பெரிய லெவலில் போயிடுவாங்க பொருளாதார ரீதியாக. அப்போ இதெல்லாம் பொருளாதார ரீதியான மாற்றங்கள். இது புரிஞ்சுங்க. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 6, 8, 12 அப்படின்னாவே மாற்றத்தை குறிக்கக்கூடியது. அப்போ அந்த 6ஆம் வீடு அங்கே கேது இருக்கிறாரு அப்படின்னாவே அங்கே அங்கே பார்த்தீங்கன்னா பொருளாதார ரீதியாக பார்த்தீங்கன்னாக்கா அங்கே கேதுன்னு சுருங்கக்கூடிய கிரகம். பட் சுருங்கக்கூடிய கிரகமாக இருந்தாலும் குரோத் ஆகிற கிரகம். சரி, அப்படியும் சொல்லணும் இப்படியும் சொல்லணும். இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னாக்கா புரிஞ்சுக்கணும் நல்லா. அப்போ கேது இந்த இடத்துல இருக்குது ஓரளவு சேஃப். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா அந்த இடத்துல 50-50 நம்ம சொல்லலாம். அதே மாதிரி 7ஆம் வீட்டு ஆதிபத்தியம். 7ஆம் வீட்டு ஆதிபத்தியம் என்னது, உங்களுக்கு களத்திர ஸ்தானம், நண்பர்கள் ஸ்தானம், பங்குதாரர்கள் ஸ்தானம், சமூகம் சார்ந்த விஷயத்தில் இந்த ஜாதகர் பார்த்தீங்கன்னாக்கா இணக்கமாக இருக்க மாட்டார். என்ன காரணம், இப்போ நடப்பு தசாபக்தி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு குரு தசை, சூரிய புக்தி.
அப்போ குரு தசை அப்படின்னாவே உங்களுக்கு என்னது, இவர் யார் குரு இந்த லக்னத்துக்கு? இப்போ தான் சொன்னேன் இல்லைங்களா, மாரகாதிபதி பாதகாதிபதி ரெண்டுமே அவர் தான். அப்போ பார்த்தீங்கன்னா அவர் எங்கே போய் உட்காந்துருக்கிறாரு, 2ஆம் வீட்டில் போய் உட்காந்துருக்கிறாரு. அப்போ 7 10க்கு உடையவர் அங்கே போய் உட்காந்துருக்கிறார். அப்படின்றப்ப இந்த ஜாதகரால் திருமணத்துக்கு உண்டான அமைப்பு பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் சிரமமாக இருக்கும். என்ன காரணம்னா அவர் பாதகத்தை செய்வார். ஆனால் பாதகாதிபதி இங்கேயே உட்காந்துருந்தா தான் பாதகத்தை பண்ணுவார். பட் இருந்தாலும் பெரிய லெவலில் அங்கே பண்ண முடியாது. ரெண்டாவதாக இருந்தாலும் அவர் குடும்பஸ்தானத்தில் தான் உட்காந்துருக்கிறாரு. இந்த குரு வந்து குடும்பஸ்தானத்தில் தான் உட்காந்துருக்கிறாரு. இப்போ நடப்பு தசாபக்தி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு குரு தசை தான் நடக்குது. அந்த குரு வந்து 2ஆம் வீட்டில் உட்காந்துருந்தாலும் அவர் பாதகாதிபதி மாரகாதிபதி. அப்போ மரணத்துக்கு நிகரான கண்டத்தையும் கொடுப்பாரு, பாதகத்தையும் பண்ணுவார். பாதகத்தை வந்து முழுசாக பண்ண மாட்டார். ஏன்னா இப்போ தசை நடக்கிறனால பாதகாதிபதி அவரோட வேலை பண்ணுவார் இல்லைங்களா. அவர் வந்து பாவத்துவமாக பெருசாக இல்லை, செவ்வாய் பார்வையில் தான் இருக்கிறாரு. பட் இருந்தாலும் 2 பேருமே பார்த்தீங்கன்னாக்கா அங்கே சமசப்தமமாக அவங்க 2 பேரும் பார்க்குறாங்க. அப்படின்றப்ப உங்களுக்கு ரொம்ப பாவத்துவமாக இல்லை, பட் பாவத்துவம் தான், ரொம்ப பாவத்துவம் இல்லை. ஏன்னா இப்போ சப்போஸ் இப்போ குரு வந்து செவ்வாயும் பார்த்து வேற எங்கேயாவது வந்து சுக்கிரனும் பார்க்குறாருன்னு வைங்க, இல்லை கூட வந்து வளர்பிறை சந்திரன் கூடவே இருக்கிறாங்க அப்படின்னாலும் அது வேறு மாதிரி சுபத்துவம். அப்போ மல்டி ஆங்கிளில் பார்த்தீங்கன்னாக்கா சுபத்துவம் வந்துடுது. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா சமசப்தமம், 2 பேரும் உச்சன் பார்த்து அங்கே நீச்சத்துக்கு உண்டான அமைப்பில் இருக்கிறாங்க. அந்த வகையில் சுபத்துவம். அந்த வகையில் குரு வந்து சுபத்துவமாக வர்றாரு, செவ்வாய் வந்து இங்கே பார்க்கறதுனால இவர் வந்து இங்கே கொஞ்சம் பாவத்துவமாக வர்றாரு. ஆக மொத்தம் அந்த கொஞ்சம் பாவத்துவமாக இருக்கிறனால தான் ரொம்ப பாதகம் நடக்காது. அந்த மரணத்துக்கு நிகரான கண்டம் வந்து குரு தசை குரு புக்தியில் நடந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜாதகர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இதுலேயே தான் இன்னும் இருக்கிறாங்க, அந்த தாக்கத்திலே தான் இன்னும் இருக்கிறாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது மாரகாதிபதி தசை ப்ளஸ் பாதகாதிபதி தசை, இதை புரிஞ்சுங்க. அப்போ இந்த ஜாதகர் 2 புணர்ப்பு தோஷத்தில் வேற இருக்கிறாங்க. அவங்க 2 பேரும் இங்கே பார்க்குறாங்க, 2 பேரும் பார்க்குறாங்க. அப்போ இங்கே வந்து சந்திரனுக்கு பார்வையே கிடையாது. அங்கே இருள் தன்மையாக ஆயாச்சு சனினால். வளர்பிறை சந்திரன் தான் இருந்தாலும் அங்கே புணர்ப்பு தோஷத்துக்கு உண்டான அமைப்பு. அப்படி இருக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா சனி இங்கே பார்க்குறாரு. சனி பார்வை இருக்குது அப்படின்னாவே அங்கே சனி வந்து நிஷ்பலத்தில் இருந்தாலுமே சனி பார்வை இங்கே இருக்குது. அப்படி இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சனி பார்வை என்ன பண்ணும், அங்கே 7ஆம் இடத்தோட ஆதிபத்தியத்தை கெடுக்கும். சனி இருக்கிற இடத்தையும் கெடுப்பார், பார்க்குற இடத்தையும் கெடுப்பார். இதெல்லாம் மனசில் வச்சுங்க. அடுத்தது உங்களுக்கு 8ஆம் வீடு, 8ஆம் வீட்டோட ஆதிபத்தியம் கடன், நோய், எதிரி, வம்பு, வழக்கு, அசிங்கம், கேவலம், விபத்து, மரணத்துக்கு நிகரான கண்டம், மரணம், அதே போல் திடீர் மேலேந்து விழுவுறது, விபத்து எந்த ரூபத்தில் நடக்குதுன்னே தெரியாது, அந்த மாதிரி ஒரு அமைப்பு. அதே மாதிரி இதெல்லாம் நெகட்டிவான விஷயம். பாசிட்டிவாக நம்ம சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா திடீர் அதிர்ஷ்டம், திடீர் பணவரவு, திடீர் லாபம், எதிர்பாராத அதிர்ஷ்டம், எதிர்பாராத பணவரவு, திடீர் லாட்ரி யோகம், ஷேர் மார்க்கெட்டு, இதெல்லாம் பார்த்திங்கனாக்கா உழைக்காமல் வரும் பணம், அடுத்தவரின் பணம், பினாமி, இது போன்ற அமைப்புலலாம் பணம் வர்றது, இதெல்லாம் பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு இந்த 8ஆம் இடம். அப்போ இந்த 8ஆம் இடத்தோட செவ்வாய் உச்சமாக இருக்கிறாரு. அதை மற்ற ஏற்கனவே சொல்லியாச்சு, நீச்சத்துக்கு உண்டான அமைப்பில் இருக்கிறாரு. பட் இருந்தாலும் இங்கே செவ்வாய் வந்து ஓரளவுக்கு சுபத்துவம், ஓரளவுக்கு ஒரு மினிமம் சுபத்துவம் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அப்போ மினிமம் சுபத்துவமாக இருக்கிறனால 8ஆம் வீட்டில் செவ்வாய் இருக்கிறனால இந்த ஜாதகருக்கு விபத்து சம்மந்தப்பட்டதுலலாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா செவ்வாய் 8ஆம் வீட்டில் இருக்கிறாரு அப்படின்னாவே ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா சனியும் செவ்வாயும் பார்த்திங்கன்னா சனி வீட்டில் தான் செவ்வாய் பார்த்துருக்க, சனியும் செவ்வாயும் 6 8 வராங்க, சஷ்டாஷ்டகமாக வராங்க. அப்போ சஷ்டாஷ்டகமாக இருக்கிறாங்க பாருங்கள். சனிக்கு வந்து செவ்வாய் வந்து 8, 1 2 3 4 5 6 7 8. அப்போ சனிக்கு வந்து இங்கே 8, செவ்வாய்க்கு வந்து 6, 1 2 3 4 5 6. அப்போ செவ்வாய்க்கு சனி 6, சனிக்கு செவ்வாய் 8, சஷ்டாஷ்டகம். அப்போ இந்த ஜாதகர் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய், சனி, சந்திரன் இவங்களோட சம்பந்தம் வந்து தசாபக்தி அந்தரத்தில் எப்பப்பெல்லாம் வருதோ அப்பப்பெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஜாதகர் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். அப்போ பார்த்திங்கன்னா இந்த ஜாதகர் வந்து அந்த 8ஆம் வீட்டில் செவ்வாய் இருக்கிறனால ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். முக்கியமாக விபத்து சம்மந்தப்பட்டதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா செவ்வாய் அப்படின்னாவே உங்களுக்கு என்னங்க ரத்த சம்மந்தப்பட்ட வியாதிகள் வரும். ரத்தம் சம்மந்தப்பட்ட அப்படின்னாவே உங்களுக்கு என்னது, விபத்து நடந்து ரத்தம் லாஸ் ஆகிறது. அப்போ பிளட்டு லாஸ் ஆச்சுனாக்கா உடனே பார்த்தீங்கன்னாக்கா ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணாக்க பிளட்டு அவங்களுக்கு மறுபடியும் தேவைப்படும். மொத்தத்தில் பிளட்டு லாஸ் ஆகிறது தான் நம்மளுக்கு கணக்கு, ஏற்றுறதுக்கு நம்மளுக்கு வந்து கணக்கு கிடையாது.
செவ்வாய் அப்படின்னாவே பிளட் லாஸ், ரத்தம் சம்மந்தப்பட்ட வியாதி, ரத்தம் குறையிறது, ஹீமோகுளோபின் குறையிறது, ஹீமோகுளோபின் ஏறுறது, சிவப்பு அணுக்கள் ஏறுறது, சிவப்பு அணுக்கள் இறங்குறது, வெள்ளை அணுக்கள் ஏறுறது, வெள்ளை அணுக்கள் குறையிறது, மொத்தத்தில் அணுக்கள் சம்மந்தப்பட்ட விஷயத்துலலாம் பிரச்சனை, மொத்தத்தில் ரத்தம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் பிரச்சனை அப்படின்னாவே புரிஞ்சுக்கணும். அப்போ 8ஆம் வீட்டோட சம்மந்தப்பட்டதில் இதெல்லாம் இருக்குது. அப்போ இந்த ஜாதகர் வந்து நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, விபத்து சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும். ரத்தத்தை வந்து அடிக்கடி நம்ம வந்து பார்த்து அதில் வந்து ஆரம்ப நிலையிலே ஏதாவது வியாதி சம்மந்தப்பட்டது இருந்துச்சுன்னா ஆரம்ப நிலையிலே பார்த்து கரெக்ட் பண்ணிக்கணும். அதே மாதிரி வண்டி வாகனத்தில் போகிறப்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். அப்படி இருக்க பார்த்தீங்கன்னாக்கா இங்கே அடுத்தது 9ஆம் வீடு பாக்கியஸ்தானம். அப்போ பாக்கியாதிபதி யார்? சனி. அந்த சனி வந்து லக்னத்தில் உட்காந்துருக்கிறாரு, புனர்ப்பு தோஷத்தில் உட்காந்துருக்கிறாரு, எரிச்சலாக உட்காந்துருக்கிறாரு. நட்பு வீட்டில் உட்காந்துருந்தாலும் அங்கே எரிச்சலாக உட்காந்துருக்கிறாரு. அப்போ எரிச்சலாக உட்காந்துருக்கிறாரு அப்படின்றப்ப பாக்கியாதிபதி எரிச்சலாக உட்காந்துருக்கிறாருனாக்க இந்த ஜாதகத்துக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியங்களில் பார்த்தீங்கன்னாக்கா சிக்கல் வரும். பட் என்னன்னா உங்களுக்கு டைரெக்டாக வந்து செவ்வாய் பார்வை வந்து சனிக்கோ, சனி பார்வை வந்து செவ்வாய்க்கோ டைரெக்டாக இல்லை. அதே மாதிரி ராகு சம்பந்தமும் டைரெக்டாக இல்லை. ராகு சனியும் பக்கத்து வீட்டில் உட்காந்துருந்தாலும் டிகிரி வைஸ் பார்த்தீங்கன்னா சம்மந்தமே இல்லாமல் இருக்கிறாங்க. ஏன்னா உங்களுக்கு ராகு வந்து பார்த்தீங்கன்னா 6 டிகிரி, சனி வந்து 2 டிகிரி, சம்மந்தமே இல்லை. இதே வந்து ராகு வந்து உங்களுக்கு வந்து அந்த இடத்துல ஒரு 29 டிகிரியில் இருக்கிறாரு, இல்லை 28 டிகிரியில் இருக்கிறாரு, இல்லை 27 டிகிரியில் இருக்கிறாரு அப்படின்னாக்கா உங்களுக்கு சனிக்கு ராகுக்கு சம்மந்தத்தில் இருக்குது. அப்போ சனி வீட்டில் செவ்வாய் உட்காந்துருக்கா, இப்போ சம்மந்தம் வருது. பட் இருந்தாலும் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா சனி, ராகு, செவ்வாய் இவங்க 3 பேருக்கும் டைரெக்டாக சம்மந்தம் இல்லை. ஆனால் செவ்வாய் மட்டும் சனி வீட்டில் உட்காந்துருக்கிறாரு. இது மனசில் வச்சுங்க. செவ்வாயோட பார்வை வந்து பார்த்தீங்கன்னாக்கா 4ஆம் பார்வையாக அவர் வீட்டை அவர் பார்க்குறாரு, செவ்வாய் வந்து குருவை பார்க்குறாரு, செவ்வாய் வந்து சிம்மத்தை பார்க்குறாரு. ஸோ இதுதான் வந்து செவ்வாயோட பார்வை நிலை. சனியோட பார்வை பார்த்தீங்கன்னாக்கா சிம்மத்தை பார்க்குறாரு, குருவோட வீட்டை பார்க்குறாரு, இங்கே குருவோட வீட்டை பார்க்குறாரு. இதுதான் சனியோட நிலை. அப்போ ராகுவோட இது பார்த்தீங்கன்னா சுக்கிரன் வீட்டில் உட்காந்துருக்கிறாரு. அப்போ சம்மந்தம் வந்து டைரெக்டாக இல்லை, நம்மளுக்கு டைரெக்டான சம்மந்தம் தான் மெயின். அப்படி இருக்க பார்த்தீங்கன்னாக்கா இங்கே ஜாக்கிரதையாக இருக்கணும். அதே சமயத்தில் இங்கே 9ஆம் வீடு பாக்கியம், இந்த ஜாதகருக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள். அப்போ 9ஆம் வீடு அப்படின்னாவே என்னது? அப்பா சம்மந்தப்பட்ட விஷயங்கள். அப்போ இந்த 9ஆம் வீட்டோட அதிபதி இங்கே உட்காந்துருக்கிறாரு அப்படின்னா அப்பா அப்படின்னாவே சூரியனை பார்த்துணும். அப்போ சூரியன் வந்து உச்சமாக இருக்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 9ஆம் வீட்டு அதிபதி சனி வந்து அங்கே லக்னத்தில் உட்காந்துருக்காரு அப்படின்றப்ப இந்த ஜாதகருக்கு, லக்னம்ன்றது அந்த ஜாதகர் சம்மந்தப்பட்டது. அப்போ அந்த ஜாதகருக்கு பார்த்தீங்கன்னாக்கா அவங்க அப்பாவனாலையும் பெரிய அளவில் ஹெல்ப் பண்ணுறதுக்கு உண்டான அமைப்பு ரொம்ப கம்மி தான். அவர் உச்சம் ஆயிருந்தாலும் இந்த அப்பா சம்மந்தப்பட்ட வீட்டில் அதிபதி 9ஆம் வீட்டு அதிபதி சனி. அப்போ அப்பா சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ப்ராப்ளம் பெரிய அளவில் வந்து அங்கே சிக்கல். அப்போ அப்பா வந்து இந்த வீட்டு அதிபதி அங்கே உட்காந்து புனர்புத்தத்தில் இருக்காருன்னா அப்பாவே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஸ்டெடி மைண்டு இருக்காது. ஏன்னா இந்த வீட்டு அப்பாவுக்கு உண்டான இடம் இது 9ஆம் இடம். அப்போ 9ஆம் இடம் அதிபதி பார்த்தீங்கன்னா சனி வந்து அங்கே உட்காந்துருக்காரு, கூட வந்து சந்திரனாவே அப்பா மைண்டும் பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகரோட அப்பாவுக்கு வந்து கிளியராக இருக்காது. பட் என்னென்னா அப்பா வந்து அங்கே உச்சமாயிருக்கிறாரு, நல்ல மூலக்காரு. ஏன்னா புதன் வந்து கூட இருக்கிறனால அங்கே மூளைக்கு உண்டான கிரகம் வந்து டிகிரி வைஸும் பார்க்குறப்ப க்ளோஸாக இருக்கிறனால நல்ல மூளை. இந்த ஜாதகரோட அப்பாவும் பார்த்தீங்கன்னாக்கா கணக்கு சம்மந்தப்பட்ட துறையில் தான் இருக்கிறார். ஏன்னா சூரியன்றது அப்பா இல்லைங்களா? அப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கணக்கு சம்மந்தப்பட்ட துறையில் தான் இருக்கிறார். இருந்தாலும் வலு இழக்கிறாரு. என்ன காரணம்னா இந்த வீட்டு 9ஆம் வீட்டு அதிபதி அங்கே சனி வந்து சந்திரன் கூட வந்துருக்கு. அப்போ ஸ்டெடி மைண்டு கிடையாது. அவரும் பார்த்தீங்கன்னா மனக்குழப்பத்தில் தான் இருப்பார். மனக்குழப்பத்தில் இருந்தாலும் ஓரளவுக்கு ஸ்டெடியாக இருப்பார். என்ன காரணம்னா அங்கே சூரியன் உச்சம் பாருங்க. அப்படியும் சொல்லணும், இப்படியும் சொல்லணும். ரொம்ப நுணுக்கமாக வந்து பலன் எடுக்கணும். இது வந்து மெயினாக அந்த ஆரம்ப நிலையில் இருக்கவங்களுக்கு தான் நான் சொல்கிறேன். மெயினாக அந்த ஆரம்ப நிலையில் இருக்கவங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து நிறைய ஜாதகத்தை வந்து ப்ராக்டிஸ் பண்ணிங்கனாக்கா ஆட்டோமேட்டிக்காக பலன் வந்துடும். இந்த மாதிரி ஒவ்வொரு வீட்டு ஆதிபத்தியத்தையும் நீங்கள் சொல்லி பழகுனீங்கனாக்கா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பலன் வந்துடும். அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா இங்கே பாக்கிய ஸ்தானம். அப்போ அப்பா சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அங்கே அதிர்ஷ்டம், குலதெய்வ வழிபாடு, தெய்வ வழிபாடு, பெரிய மனுஷங்களோட ஆதரவு கிடைக்கிறது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே 9ஆம் வீட்டு ஆதிபத்தியம். அப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜாதகருக்கு நெகட்டிவாக இருக்கும். அப்போ லக்னத்துலேயே அங்கே உட்காந்து சந்திரனோட இருக்கிறப்ப ஒரு எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா பெரிய மனுஷங்களோட ஆதரவு கிடைக்கிற மாதிரி இருந்தாலும் இந்த ஜாதகர் ஒரு மனக்குழப்பத்திலே போக மாட்டார். ஒரு அட்வைஸ் கேட்குறதுக்கு இந்த ஜாதகருக்கு அட்வைஸ்னாவே பிடிக்காது.
ஏன்னா எங்கள் மனசு ஸ்டேபிளாக இருந்தால் தானே உங்களுக்கு வந்து அட்வைஸ் கேட்குறதுக்கே பிடிக்கும். இங்கே தான் உங்களுக்கு லக்னத்திலே சனியும் சந்திரன் உட்காந்து புனர்பூ இது தோஷத்தில் இருக்கிறப்ப, அப்போ சந்திரன் மனோக்காரகன், அங்கே இருள் வளர்ப்பிறையாக இருந்தாலும் இருள் சம்மந்தப்பட்டது இது சந்திரன் ஆகிட்டார். சனி கூட இருக்கிறனால, இருள் கிரகம் வந்து கூட இருக்கிறனால சந்திரன் வந்து இருள் தன்மைக்கு உண்டான அமைப்பில் இருக்கிறாரு. இருந்தாலும் அங்கே 10 டிகிரி விலகி இருக்கிறாரு. அதையும் மனசில் வச்சுக்கணும். அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜாதகர் வந்து அட்வைஸ்லாம் சொன்னால் கேட்க மாட்டார் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா 9ஆம் வீட்டு அமைப்பு இந்த மாதிரி. அடுத்தது 10ஆம் வீடு. அப்போ இந்த 9ஆம் வீட்டில் இங்கே எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, உங்களுக்கு மொத்தத்தில் அப்பா வந்து கொஞ்சம் வலு இழக்கிறாரு. வலு இழந்தாலும் அவர் கொஞ்சம் கிரிப்பாக தான் இருக்கிறாரு. ஆனால் அந்த ஜாதகரோட அப்பா வந்து பார்த்திங்கனாக்கா கணக்கு சம்மந்தப்பட்ட வேலை செய்கிறாரு, புதன் சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கிறாரு. அப்படி இருக்கிறப்ப இந்த ஜாதகரோட அப்பா வந்து பார்த்திங்கனாக்கா கொஞ்சம் சனி சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் வீக். புரியுதுங்களா? இன்டைரக்டாக சொல்கிறேன், ஏன்னா நான் அப்ரூவல் வாங்கலை, அதனால் நீங்கள் புரிஞ்சுங்க. 9ஆம் வீட்டு அதிபதி லக்னத்தில் உட்காந்துருக்கிறாரு. லக்னத்தில் உட்காந்து அவர் புனர்ப்பு தோஷத்தில் இருக்கிறாரு. அப்போ 9ஆம் வீட்டு அதிபதி சனி சம்மந்தப்பட்டதில் அங்கே தோஷமாக இருக்கிறாரு அப்படின்றப்ப இந்த ஜாதகர் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் நெகட்டிவான விஷயத்தில் ஒரு சில விஷயத்தில் இருக்கிறாரு. அதை வந்து நான் ஓப்பனாக சொல்ல முடியல, நீங்கள் புரிஞ்சுங்க. சரி, ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 10ஆம் வீட்டு ஆதிபத்தியம், ஜீவனம், தொழில். அப்போ இந்த இடத்துல இந்த ஜாதகர் சுக்கிரன் அங்கே உட்காந்துருக்காரு. இந்த வீட்டு அதிபதி இப்போ மாரகாதிபதி பாதகாதிபதி தசை நடக்குது. ஆனாலும் இந்த இடம் பார்த்தீங்கன்னாக்கா ஜீவனஸ்தானம், தொழிலுக்கு உண்டான ஸ்தானத்தில். அப்போ இது குரு தசை தான் நடக்குது. குரு தசை தான் நடக்குது. அப்போ குரு தசை நடக்குது அப்படின்னாவே குரு எங்கே உட்காந்து 2ஆம் வீட்டில் உட்காந்து இப்போ பழைய இதெல்லாம் உங்களை சொன்னாங்களா, உச்சன் பார்த்தாலும் நீச்சத்துக்கு உண்டான அமைப்பில் இருக்கிறாரு, எல்லாம் சொல்லியாச்சு. பாதகாதிபதி மாரகாதிபதி எல்லாம் சொல்லியாச்சு. பட் இருந்தாலும் இந்த இடத்துல சுக்கிரன் அங்கே உட்காந்துருக்கிறாரு. சுக்கிரன் அங்கே உட்காந்துருக்கிறாரு அப்படின்னாவே உங்களுக்கு என்னது, இன்னொரு விஷயம் என்ன கேட்டிங்கனாக்கா, இந்த இடம் மிதுன லக்னத்துக்கு 2ஆம் இடம் பொதுவாக சொல்கிற மாரகாதிபதி. இப்போ நம்ம மொபைல் லக்னத்துக்கு வந்து மாரகாதிபதின்றது எது சொல்லுவோம், 7, 11 மாரகாதிபதி, குருவும் செவ்வாயும் மாரகாதிபதி. பொதுவாக சொல்லப்போனாக்க அத்தனை சரம் ஸ்திரம் உபயம் அத்தனை லக்னத்துக்கும் பொதுவாக சொல்லப்போனாக்க இது மாரகாதிபதி 2, 7 மாரகாதிபதி. அப்போ 2ஆம் இடம் பார்த்தீங்கன்னாக்கா மாரகாதிபதி அவர் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க லக்னத்தில் உட்காந்துருக்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொதுவாக சொல்லப்போனாலும் இந்த லக்னத்துக்கு சொல்லப்போனாலும் மாரகாதிபதி குரு தான். அப்போ அந்த அவரோட வீட்டில் சுக்கிரன் உட்காந்துருக்கிறாரு. அப்போ சுக்கிரன் வந்து நிஷ்பலமாக இருக்கிறாரு. அப்போ சுக்கிரன் வலு இழந்திருக்கிறாரு. சனியோட பார்வை டிகிரி வைஸ் விலகி இருந்தாலும் சனி பார்வை குறைந்த அளவு இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகரால் வேலைக்கு போகிற இடத்துல, தொழில் செய்கிற இடத்துல இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா சில நெகட்டிவான விஷயங்கள் அங்கே நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அது அங்கே பார்த்தீங்கன்னா தொடர்பு சம்மந்தப்பட்டது, அங்கே லவ் சம்மந்தப்பட்டது, இந்த மாதிரிலாம் இந்த ஜாதகத்துக்கு வேலைக்கு போகிற இடத்துல, தொழில் செய்கிற இடத்துல சான்சஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். அப்போ இந்த இடத்துல சுக்கிரன் வலு இருக்கிறாரு. சுக்கிரன் சம்மந்தப்பட்ட வேலை எதாவது செய்ய முடியுமா, இல்லை குரு சம்மந்தப்பட்ட வேலை எதாவது செய்ய முடியுமா? குரு சம்மந்தப்பட்ட வேலை தான் செய்ய முடியும். அங்கேயும் பார்த்தீங்கன்னாக்கா பாதகம் தான். ஒரு ரொம்ப நாள் வந்து தொடர்ச்சியாக வந்து இந்த சொல்லிக் கொடுத்தலுக்கு உண்டான அமைப்பு, இந்த டீச்சிங் லைனில் வந்து இந்த ஜாதகம் இருக்க முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அங்கே தடங்கல்கள் நிறையா இருக்கும். என்ன காரணம்னா மாரகாதிபதி பாதகாதிபதி தசை நடக்குது. இதெல்லாம் மனசில் வச்சுங்க. அப்போ சுக்கிரன் அந்த வீட்டில் இருக்கிறாருன்றப்ப சுக்கிரன் வலு இழந்திருக்கிறாரு. அப்படி இருக்கிறப்ப அங்கே சுக்கிரன் சம்மந்தப்பட்ட தொழில்கள்லாம் செய்ய முடியாது. இப்போ சுக்கிரன்றது என்னது, ஆடம்பர தொழில். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ஆண்களுக்கு தேவையான ஆடம்பர தொழில், ஆபரணங்கள். அதே மாதிரியே பெண்களுக்கு தேவையான ஆபரணங்கள், பெண்களுக்கு தேவையான ஆடம்பர பொருட்கள். அப்போ இந்த ஜாதகர் பார்த்தீங்கன்னாக்கா 4ஆம் இடத்தோட அதிபதி வந்து ஓரளவுக்கு நல்ல விதமாக இருக்குது. ரொம்ப சூப்பரானு சொல்ல முடியாது, ஏன்னா அவர் பகை வீடு வக்கரமாயிரம் அரைக்கிறாரு. அப்படி இருக்க பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே வந்து தொழில் சம்மந்தப்பட்ட விஷயம், சுக்கிரன் சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்கட்டும், குரு சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்கட்டும், எதுலையுமே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு முழுமை அடையாது. முழுமையாக ஈடுபாடோட வேலை செய்ய முடியாது, சம்பாதிக்க முடியாது அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். அடுத்தது இந்த இடத்துல 11ஆம் வீடு லாபஸ்தானம். அப்போ லாபஸ்தானத்தில் அங்கே சூரியன் உட்காந்துருக்கிறாரு, உச்சமாக இருக்கிறாரு. புதனும் அங்கேயே உட்காந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறப்ப இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு
செவ்வாய் பார்வையும் இருக்குது. செவ்வாய் பார்வையும் இருக்குது. அப்போ லாபஸ்தானம் அப்படின்னாவே உங்களுக்கு என்னது? அது ஒரு உபஜயஸ்தானம். உபஜயஸ்தானம்ன்றது என்னது? வெற்றி ஸ்தானம். அப்போ வெற்றி ஸ்தானத்தில் அப்பா உட்காந்துருக்கிறாரு, சூரியன் உட்காந்துருக்கிறாரு. அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா புதனும் உட்காந்துருக்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக நான் ஏற்கனவே சொன்ன பாருங்க, புதன் சம்மந்தப்பட்ட துறையில் தான் இந்த ஜாதகரும் இருக்கணும். அதே போல் இந்த ஜாதகருடைய அப்பாவும் இருக்கணும். ஆனாலும் அவரோட ஃபீல்டில் அவர் சவுண்டாக இருக்க முடியாது. ஏன்னா அப்பா சம்மந்தப்பட்ட 9ஆம் வீட்டோட அதிபதி அங்கே லக்னத்தில் உட்காந்துருக்கிறாரு. அப்படின்றப்ப உங்களுக்கு என்னது? அப்போ சூரியன் அப்படின்றது அப்பா அப்போ அவர் வந்து உச்சமாக இருக்கிறாரு. அப்போ அப்பா சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இந்த ஜாதகருக்கு ஓரளவுக்கு ஓகே. ஆனால் அம்மா சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இணக்கமாக இருக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகருக்கு ஓரளவுக்கு புதன் சம்மந்தப்பட்டதில் லாபங்கள் வரும். நல்ல விதமாக ஓரளவுக்கு இருப்பாங்க. ரொம்ப சூப்பராக இருப்பான்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு ஓகே. அப்போ லாபஸ்தானம், மூத்த சகோதரன், இளைய சகோதரன்றது 3ஆம் வீடு. மூத்த சகோதரன் இந்த ஜாதகருக்கு, சகோதரி இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இல்லை. அதே போல் லாபங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா பெரிய அளவில் இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்லலாம். என்ன காரணம்னா உங்களுக்கு செவ்வாய் பார்வை இருக்குது. செவ்வாய் வந்து புதன் வந்து பகை வீடு. புதனுக்கு வந்து பகை வீடு. புதன் வக்கரமாக இருக்கிறாரு. அங்கே சூரியன் வந்து அங்கே உச்சமாக இருக்கிறாரு. இதெல்லாம் மனசில் வச்சுங்க. அது செவ்வாயோட வீடு. சரி, அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ராகு 12ஆம் வீட்டில் இருக்கிறாரு. அப்போ ராகு 12ஆம் வீட்டில் உட்காந்துருக்கிறாரு அப்படின்றப்ப அவர் 6 டிகிரியில் உட்காந்துருக்கிறாரு. 6 டிகிரியில் உட்காந்துருக்கிறாரு அப்படின்றப்ப ராகுக்கு வீடு கொடுத்தவர் சுக்கிரன். அவர் வலு இழக்கிறாரு. அப்போ 12ஆம் வீட்டில் ராகு உட்காந்துருக்கிறாரு அப்படின்றப்ப 12ஆம் வீட்டோட ஆதிபத்தியம் தாங்க விரயஸ்தானம். அடுத்தது மோட்சஸ்தானம். வெளிநாடு, வெளி மாநிலம் சம்மந்தப்பட்டது. மொத்தத்தில் வெளிநாட்டு வாழ்க்கை, வெளி ஊர், வெளி மாநிலம், இதுக்கு உண்டான அமைப்பு. மொத்தத்தை இருப்பிட மாற்றம்னு சொன்னாங்களா, அந்த மாதிரி நகர்த்துறது, இருக்கிற இடத்த விட்டு நகர்த்துறது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த 12ஆம் வீடு. அந்த 12ஆம் வீட்டில் ராகு இருக்கிறாரு அப்படின்னாவே எப்பவுமே ராகும் சனியும் எங்கே உட்காந்துருக்கிறாங்களோ அந்த வீட்டை கெடுப்பாங்க. அந்த வீட்டை கெடுத்து தான் அவங்களுடைய பலன் இருக்கும். அப்போ அந்த வீட்டோட அதிபதி இங்கே சுக்கிரன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வலு இழந்து நிலையில் இருக்கிறாரு. அப்படி இருக்கிறப்ப இது விரயஸ்தானம். அப்போ விரயஸ்தானம் அப்படின்றப்ப உங்களுக்கு என்னதுங்க? ராகு அப்படின்னாவே உங்களுக்கு என்னங்க? பிரம்மாண்டம். ராகு அப்படின்னாவே பிரம்மாண்டம். அதே போல் இங்கே சுக்கிரன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 10 மடங்கு அவர் வந்து என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறாரு அப்படின்னாக்கா, ராகு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 50 மடங்கு என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவர். அப்போ அவர் போய் 12ஆம் வீட்டில் உட்காந்துருக்காரு, விரயஸ்தானத்தில் உட்காந்துருக்காரு அப்படின்றப்ப அந்த வீட்டை கெடுப்பார். கெடுத்து பலன் இருக்கும் அப்படின்னா இந்த அப்போ அந்த வீடோட அதிபதி சுக்கிரன். சுக்கிரன்றது என்னது? ஒரு காமத்துக்கு உண்டான, அனுபவிக்கிறதுக்கு உண்டான அத்தனை அமைப்பும் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்குது. அப்போ அந்த இடத்த கெடுப்பார். அப்போ கெடுத்து தான் அவரோட பலன் இருக்கும். அப்படின்றப்ப இந்த ஜாதகரால் பெருசாக என்ஜாய் பண்ணுறதுக்கு உண்டான அமைப்பு ரொம்ப கம்மியாக இருக்கும். அதே சமயத்தில் அங்கே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இதே அந்த ராகுக்கு வீடு கொடுத்தவர் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறாரு, நல்லா சூப்பராக இருக்கிறாரு. ராகு வந்து சுபத்துவமாக இருக்கிறாரு. ஏற்கனவே ராகு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொன்னா இல்லைங்களா, மேஷம், ரிஷபம், கடகம், கன்னி, மகரம் இதில் இருந்தால் நல்லது. அந்த வீட்டில் தான் இருக்கிறாரு. பட் இருந்தாலும் ராகுக்கு வீடு கொடுத்தவர் என்ன கிடைச்சி? அவர் உச்சமாக இருக்கிறாரு. உச்சமாக இருந்தாலும் வலு குறைஞ்சிருக்கிறாரு இல்லைங்களா? அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா ஓரளவுக்கு இந்த ஜாதகர் என்ஜாய் பண்ணுவார். ஆனால் தூக்கம் கெடும். இந்த ஜாதகருக்கு தூக்கம் வந்து கம்மி தான். ஏன்னா அந்த வீட்டோட ஆதிபத்தியத்தை அந்த வீட்டை கெடுப்பார். அந்த வீட்டை கெடுக்கிறாரு அப்படின்றப்ப மெயினாக அந்த இடம் வந்து தூக்கத்துக்கு உண்டான இடம். நிம்மதியான தூக்கம் இருக்காது. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா குரு தசை நடந்துகிட்டு இருக்கு. அப்போ குரு தசை நடந்துட்டு இருக்கனப்ப உங்களுக்கு குரு எங்கே இருக்கிறாரு? 2ஆம் வீட்டில் இருக்கிறாரு. அப்போ 2ஆம் வீட்டில் இருக்கிறாரு அப்படின்றப்ப என்னது உங்களுக்கு? காலபுருஷனுக்கு 4ஆம் வீடு. காலபுருஷன் 4ஆம் வீடு, லக்னத்துக்கு 2ஆம் வீடு. அப்போ காலபுருஷன் 4ஆம் வீடு அப்படின்றப்ப மார்பு சம்மந்தப்பட்ட, அப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஹார்ட் சம்மந்தப்பட்ட படபடப்பு இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜாதகருக்கு ஷார்ட் டெம்பர். அப்போ மார்பு சம்மந்தப்பட்ட, ஹார்ட் சம்மந்தப்பட்ட, நுரையீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைலாம் இந்த ஜாதகருக்கு இருக்குது. இது காலபுருஷனுக்கு. லக்னத்துக்கு அப்படின்றப்ப 2ஆம் இடம் அப்படின்றப்ப இந்த ஃபேஸில், அப்போ ஃபேஸ்லன்றப்ப இந்த மூக்கு சம்மந்தப்பட்ட, அப்போ நுரையீரல் பிரச்சனை அப்படின்றப்ப இந்த ஜாதகம் சைனஸ் சம்மந்தப்பட்டது. அப்போ இதெல்லாம் சைனஸ் சம்மந்தப்பட்டதெல்லாம் வருது.
இந்த இடத்த பார்த்தீங்கன்னா சைனஸ் மொத்தம் 4 சைனஸ் இருக்குது. அந்த 4 சைனஸில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜாதகத்துக்கு ப்ராப்ளம். இப்போ நடக்கிறது குரு தசை. குரு வந்து இங்கே உட்காந்துருக்கிறாரு. அவர் உச்சமாக இருந்தாலும் நான் ஏற்கனவே சொன்னது தான், இதெல்லாம் புரிஞ்சுங்க. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த ஜாதகருக்கு வியாதி சம்மந்தப்பட்டது எந்த மாதிரி இருக்குது, இந்த ஜாதகருக்கு 12ஆம் வீடு தூக்கம் சம்மந்தப்பட்டது எப்படி இருக்குது, அனுபவிக்கிறதுல என்ன மாதிரி இருக்குது, என்ன மாதிரி சிக்கல்கள் வரும், என்ன ஏது மொத்தத்தில் இங்கே 12ஆம் வீட்டில் ராகு இருக்கிறாரு அப்படின்னாவே சுக்கிரனோட வீட்டில் இருக்கிறாருன்றப்ப அவர் வந்து செலவு சம்மந்தப்பட்டது இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா தூக்கிடுவார். அதே சமயத்தில் அவர் தூக்கலாக இருக்கும். அதே இங்கே லவ்னாவே உங்களுக்கு 5ஆம் இடம், தொடர்புகளை குறிக்கக்கூடிய இடம் 3ஆம் இடம். தொடர்புகளை பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு உபஜயஸ்தானம், அதே மாதிரி 6ஆம் இடம் இடமாற்றத்தை கொடுக்குறது. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா 9ஆம் இடமும் பார்த்தீங்கன்னாக்கா உபஜயஸ்தானம் இல்லைனாலும் அது ஒரு விதமான வெற்றி ஸ்தானம் அப்படின்னா 9, 10, 11 9லேருந்தே நம்ம வந்து வச்சுக்கலாம், கணக்கு வச்சுக்கலாம். 9, 10, 11 ஒரே கணக்கு வச்சுக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தொடர்புகள் ஸ்தானத்துக்குள்ள மெயினாக வந்து 3ஆம் இடத்தை வச்சுக்கணும். அடுத்தது 5ஆம் இடம் அப்படின்றப்ப எண்ணம் மனம் இதுக்கு உண்டான இடம். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இவருக்கு மனம்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா சுக்கிரன் சம்மந்தப்பட்டது. ஏன்னா அந்த 5ஆம் வீடு மனம். அப்போ இவரோட மனசு எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா அனுபவிக்கணுன்றது உண்டான அமைப்பு நல்லா அனுபவிக்கணுன்ற ஒரு எண்ணங்கள் இருக்கும், மனம் இருக்கும். ஆனால் அனுபவிக்கிறதுக்கு உண்டான அமைப்பு இல்லை. சுக்கிரன் உச்சமாக தான் ஆயிருக்கிறாரு. ஆனாலும் உச்சன் பார்த்து நீச்சம், 2வது நிஷ்பலம், சனி பார்வை, இதெல்லாம் மனசில் வச்சுக்கணும். ஓகே, இந்த ஜாதகர் பார்த்தீங்கன்னாக்கா ஓரளவுக்கு நம்ம சொல்லியாச்சு. திருமணம் அப்படின்றப்ப உங்களுக்கு பார்க்குறப்ப 2, 7, 11, 3, 12 இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா பார்த்தோம் அப்படின்னா 2ஆம் வீடு அப்படின்னா 2ஆம் வீட்டோட அதிபதி இங்கே லக்னத்தில் உட்காந்து அவர் இருள் சந்திரன் மாதிரியே ஆகிட்டார். வளர்பிறையாக இருந்தால் இருள் சந்திரன் மாதிரி ஆகிட்டார். இங்கே பார்த்தீங்கன்னாக்கா அங்கே குரு வந்து பாதகாதிபதி மாரகாதிபதி. அவர் உச்சமாக இருந்தாலும் உச்சன் பார்த்து அங்கே நேச்சத்துக்கு உண்டான அமைப்பில் இருக்கிறாரு. செவ்வாயோட பார்வை இருக்கிறாரு. இதெல்லாம் மனசில் வச்சுங்க. அப்படி இருக்க பார்த்தீங்கன்னாக்கா இங்கே பார்த்தீங்கன்னாக்கா +/- 7 இங்கே பாதகாதிபதி தசை நடக்குது. அவர் 2ல் அவர் குடும்பஸ்தானத்தில் உட்காந்துருந்தாலும் அங்கே இந்த மாதிரி சிக்கல்லாம் இருக்குது. வீடு கொடுத்த பேஸே வந்து ஸ்ட்ராங் இல்லை. குருவுக்கு வீடு கொடுத்தவர் ஸ்ட்ராங் இல்லை. அப்போ பேஸ் வந்து ஸ்ட்ராங் இல்லை. அப்படி இருக்க பார்த்தீங்கன்னா அங்கே உட்காந்துருக்க குருவும் பார்த்தீங்கன்னாக்கா பாதகாதிபதி மாரகாதிபதி இந்த மாதிரி. அப்புறம் ஜீவனாதிபதியும் பார்த்தீங்கன்னாக்கா அவர் தான். அப்போ ஜீவனத்துக்கு உண்டான தொழில் செய்கிறதுக்கு உண்டான அமைப்பும் இப்போ இருக்காது. வேலைக்கு போகிறதுக்கு உண்டான அமைப்பும் பெருசாக இருக்காது. எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா சிக்கல் தான். ஏன்னா அந்த வேலைக்கு போகிறதுக்கு உண்டான அமைப்பு கேது, அந்த வீடோட அதிபதி செவ்வாய். அவர் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே 8ல் உட்காந்துருக்காரு. சனியோட வீட்டில் உட்காந்துருக்காரு. சனி எங்கே உட்காந்துருக்காரு, அவர் லக்னத்தில் உட்காந்துருக்காரு. எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா இங்கே ஒரு மாதிரி. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 11 அப்போ 7க்கு உண்டான +/- அப்படி சொல்லக்கூடாது, அங்கே மைனஸ் தான் சொல்லணும். பதினோராம் வீடு லாபஸ்தானம். அது ஒன்று மட்டும் ஓரளவுக்கு ஓகே, ரொம்ப சூப்பர் சொல்ல முடியாது, ஓரளவுக்கு ஓகே. அடுத்து 3ஆம் இடம் சனி பார்வை இருக்குது, அங்கே பிரச்சனை. 12ஆம் இடம் அங்கே ராகு உட்காந்துருக்கிறாரு, அங்கே பார்த்தீங்கன்னாக்கா அங்கேயும் பிரச்சனை. அப்போ ராகு அங்கே உட்காந்துருக்கிறாரு. எப்பவுமே 12ஆம் வீடு அயன சயன போக சுகஸ்தானம். அப்போ அந்த இடத்துல ராகு உட்காந்துருக்கிறாரு, அந்த இடத்த கெடுப்பார். நல்ல விதமாக வந்து இந்த ஜாதகரோட பார்ட்னர் வந்து இந்த 12ஆம் வீட்டில் சுபகிரகம் யாராவது உட்காந்துருந்தான்னாக்கா ஓகே. பட் இந்த ஜாதகரை பொறுத்த வரைக்கும் இந்த அமைப்பை வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு சிக்கலாக இருக்குது. 12ஆம் வீடு மெயினாக அயன சயன போக சுகஸ்தானம், அங்கேயும் வந்து சிக்கலாக இருக்குது. என்னதான் வந்து ராகுக்கு வீடு கொடுத்துறது உச்சமாயி இருந்தாலும் அவர் நிஷ்பலத்தில் இருக்கிறாரு, சனி பார்வையில் இருக்கிறாரு. குருவோட வீடு, சுக்கிரனுக்கு வீடு கொடுத்தாரு குரு, அவர் வந்து பாதகாதிபதி இது மாரகாதிபதி, அந்த தசை தான் நடக்குது. அப்போ சூரிய புக்தி நடக்குது. இப்போ சூரியன் எங்கே உட்காந்துருக்கிறாரு, 3க்கு உடையவர் வந்து சனி பார்வையில் இருக்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே இங்கே சிக்கல் தான். அப்பா வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த சில பிரச்சனைகள் வந்து அவங்க இந்த ஜாதகரோட அப்பாவுக்கு வரும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். அப்பாவையும் பார்த்துக்கணும், இந்த ஜாதகருக்கும் நிறைய சிக்கல் இருக்குது. அப்போ எல்லாத்தையும் பார்த்துக்கணும். அப்படி இருக்க பார்த்தீங்கன்னாக்கா 2, 7, 11, 3, 12 இந்த இடம்லாம் என்ன கண்டிஷனில் இருக்குது. அப்போ இந்த ஜாதகருக்கு திருமணம் சம்மந்தப்பட்டது. மொத்தத்தில் சுகஸ்தானம் 4ஆம் இடம். அப்போ 4ஆம் இடத்துல சுகாதிபதி, அவர் ஓரளவுக்கு படிப்பு சம்மந்தப்பட்டதில் அறிவு சம்மந்தப்பட்ட. அப்போ இந்த ஜாதகருக்கு அறிவு மட்டும்தான், மூளை தான் இந்த ஜாதகருக்கு மூலதனம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு திருமண விஷயத்தில்
இந்த ஜாதகருக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத உங்ககிட்டே விட்டுறேன். அடுத்த கிளாஸில் என்னன்னு பார்ப்போம். நன்றி.